இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாரி பாட்டரோட 4வது பாகம். அறகுறையா வில்லியம் வால்டமோரை அறகுறையா பார்த்திருப்போம். போன பாட்டுல வால்டமார்ட் வந்தாப்ல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா வால்டமார்ட்டோட விசுவாசி ஒரு அடிமை எலியா பல வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனும் இன்னும் சில பேர் சேர்ந்து வால்டமார்ட்டுக்கு உருவம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறத தான் இந்த பாட்டுல நம்ம பார்க்க போறோம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நாகினி பாம்பை காட்டுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கல்லறையா காட்டுறாங்க. நம்ம ஹாரி பாட்டருக்கு இது ஒரு கனவு மாதிரி வந்து போகும் போல தெரியுது. அந்த கனவுல பக்கத்து வீட்டுக்கார பெரியவர் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ள இருந்து ஏதோ வெளிச்சம் வரும். ஏதோ சின்ன பசங்க சேட்டை பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள ஒரு வழி பாக்குறேன்னு இவர் உள்ள வரார். உள்ள வந்து பார்த்தா சோஃபால ஏதோ பச்சை குழந்தை மாதிரி தம்மா துண்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது. அதுதான் வால்டமார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் முழு ரூபம் கிடைக்காம ஒட்டுண்ணி மாதிரி அறகுறையா தலையோட பின்பக்கத்துல இருந்தார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கிறார். இப்பயும் ஒரு குழந்தை சைஸ்ல இருக்கிறார். தம்மா தூண்டு கைகள் தெரிகிறது, எலும்பா தெரிகிறது. போன பாட்டுல பார்த்தோம்ல அந்த எலிய, அவன் தான் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கூடவே வேற ஒருத்தரை காட்டுறாங்க. அவன் கையில ஏதோ ஒரு டாட்டூ போட்டிருக்கான். தனக்கு உருவத்தை கொடுக்கறதுல உனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஹாரி பாட்டர் தேவை, ஹாரி பாட்டரை புடி அப்படின்னு உத்தரவு போடுறார். அவனும் சரிங்கிறான். இதையெல்லாம் அந்த பெரியவர் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நாகினி பாம்பு அந்த பெரியவரை கிராஸ் பண்ணி உள்ள வருது. வால்டமார்ட்டுக்கு பாம்புகளோட பேசுற சக்தி இருக்கு. பாம்பு சொல்லிடுது, இந்த மாதிரி நீங்க பேசுறது அந்த கிழமை ஒட்டு கேட்கிறான்னு. உடனே வதைபடுன்னு சொல்லி சாபம் கொடுத்து மந்திரக்கோள் மூலமா அவரை வதைக்கிறாங்க. இதையெல்லாம் கனவுல பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் முழிக்கிறான். நம்ம ஹெர்மானி தான் உசிப்பி விடுறா. அப்புறம் நண்பே ரானோட குடும்பம்னு எல்லாரும் சேர்ந்து இன்னொரு குடும்பத்தை சந்திக்கிறாங்க. இந்த கண்ணாடி போட்ட பெரியவர் அவரோட பையன் அப்படி மரத்துல இருந்து குதிப்பான். இவன் பேரு செட்ரிக். வேம்பயர் டைரிஸ்ல இவரை ஹீரோவா நிறைய சீசன்ஸ்ல பார்த்திருக்கலாம். சாரி, வேம்பயர் டைரிஸ் நான் சொன்னேன், இல்ல டொலைட்ங்கிற அந்த மூவி பிரான்சைஸ்ல இவரை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா டீனேஜ் வயசுலயே ஹாரி பாட்டர்ல அவர் நடிச்சிருக்கிறார். இந்த படத்துல இவருக்கு பேர் என்ன? செட்ரிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி போட்ட பெரியவர் செட்ரிக்கோட அப்பா. எல்லாம் ஒன்னா ஏதோ ஒரு ஒலிம்பிக் போட்டி மாதிரி ஒரு போட்டியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அங்க ஒரு ஷூ மட்டும் தனியா நிக்கும். அதுல எல்லாரையும் கை வைக்க சொல்றாரு. அது ஒரு போர்ட்டல் கீயா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போகக்கூடிய ஒரு கீயா. எல்லாம் கை வைக்கும் சொல்லும் போது ஹாரி பாட்டர் கொஞ்சம் லேட்டா தான் இருப்பான். சீக்கிரம் வைப்பா அப்படின்னு சொன்னதும் டப்புன்னு வைக்க சுழட்டி அடிச்சு அவங்கள கேம் நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம பசங்க எல்லாம் பொத்துன்னு விடுவாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற நண்பர் ரானோட அப்பா, அப்புறம் புதுமுகம் செட்ரிக்கோட அப்பான்னு அவங்க 3 பேர் மட்டும் சைக்கிள் ஓட்டுறாப்ல ரொம்ப அழகா லேண்டாராங்க. இங்க வந்து பார்த்தா ஒலிம்பிக் போட்டியை பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா கூடி இருக்குது. அங்கங்க சின்னதா டென்ட் போட்டிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்களை இங்க பார்க்க முடியும். அதுல ஒரு டென்ட்டை இவங்க புக் பண்ணிருக்காங்க போல. டென்ட்டுக்குள்ள ஒவ்வொரு ஆளா உள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஹாரி பாட்டர் இவ்வளவு தம்மா தூண்டு டென்ட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பேர் உட்கார முடியும்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தா அது பெருசா பெரிய இடமா இருக்குது. சந்தோஷப்படுறான். பக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான மைதானம். அங்கதான் ஒலிம்பிக் போட்டி எல்லாம் நடக்கும் போல. அப்புறம் போட்டியை பார்க்கறதுக்காக இவங்க உயரமான ஃப்ளோர்ல இருக்கிறாங்க. ஆனா உயரமான ஃப்ளோர்னா ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறாப்ல இருக்கும். மிடில் கிளாஸ் ஏழைங்க எல்லாம் அங்கதான் இருந்து பார்ப்பாங்க போல. கீழ் ஃப்ளோர் எல்லாம் பணக்காரர்களுக்கு சொந்தம். நம்ம சின்ன செம்பட்டையன் அவங்களோட அப்பா எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறீங்க, ஏதாவது தெரியுமா? எறும்பு மாதிரி தெரியும். மழைகளா பெஞ்சா கூட நீங்க தான் ஃபர்ஸ்ட் நினைவீங்க, பாத்துக்கங்கன்னு நக்கல் பண்ணிட்டு போறார். அடுத்து அந்த ஒலிம்பிக் கேம்ல ஒரு ஆளு ரொம்ப ஃபேமஸ் போல, ரொம்ப பிரபலம். யாரு அப்படின்னா இவன் தான். இவன் பேரு கிரம்மா, விக்டர் கிரம்மா. கிரம்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் ராணு கூட கிரம்மோட ஃபேனு போல தெரியுது. இப்ப நடக்கிற இந்த போட்டி 422வது ஒலிம்பிக் போட்டி போல தெரியுது. மந்திரவாதிகளோட மந்திரிகள் சபையோட மினிஸ்டர் ஒருத்தர் போட்டியை ஆரம்பிச்சு வைக்கிறார். போட்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டென்ட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க ராணோட அப்பா வெளியில என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு போறார். அந்த கேப்ல உள்ள பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில பார்த்தா எங்க பார்த்தாலும் தீ, பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்குது. உடனே அப்பா உள்ள ஓடியாந்து பசங்க எல்லாத்தையும் காப்பாத்தி நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், கிளம்புங்க எல்லாரும் விரட்டி கூட்டு போறார். வெளியில பார்த்தா கலவரங்கிறதுனால கண்ணா பின்னாடி ஓடுறாங்க. ஆட்கள் எல்லாம் பிரிஞ்சிடறாங்க. ஹாரி பாட்டரும் ஹெர்மானியும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் கூட கூட்டத்துல பிரிஞ்சிடறாங்க. ஒரு கட்டத்துல எவனோ வேகமா ஓடினவன் ஹாரி பாட்டரை இடிச்சு தள்ளிட்டு போனதுல ஹாரி பாட்டர் மயங்கி போயிடுறார். திரும்பி நம்ம ஹாரி பாட்டர் முழிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. எல்லாம் சுடுகாடு மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. ஹாரி பாட்டரோட கனவுல ஒருத்தன் வந்தான்ல கையில டாட்டூவோட, அவன் தான் திமிரா அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியிறான். வானத்துல கையில வச்சிருக்கிற அதே டாட்டூவை வானத்துல ஒரு கற்பனை மாதிரி உருவாக்கி விடுறான். இதை நம்ம ஹாரி பாட்டர் பாக்குறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹெர்மானி வந்துடுறா, ரானோட அப்பா வந்துடுறாரு. அகில உலக மந்திரவாதிகளோட கூட்டுறவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குது, அதோட தலைவரும் அங்க வராரு. இவங்க எல்லாம் சின்ன பசங்க, இவங்க எதையும் செய்யல, செஞ்சவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு ரானோட அப்பா தான் எடுத்து சொல்றாரு. அங்க வச்சுதான் நம்ம ஹாரி பாட்டர் நான் ஒருத்தனை பார்த்தேன், அவன் கையில இந்த மாதிரி ஒரு டாட்டூ இருந்தது அப்படின்னு அகில உலக தலைவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தான் பார்த்தது யாரு, என்ன, அவனோட பேர் என்ன, இது எதுவுமே ஹாரி பாட்டருக்கு தெரியாது. உருவம் மட்டும் தான் தெரியும், முகம் தெரியும். சரி இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலான்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் வழக்கம் போல ட்ரெயின்ல ஸ்கூலுக்கு போறாங்க. இது 4வது வருஷ படிப்புன்னு நினைக்கிறேன். போற வழியில ஒரு சைனா பொண்ணு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு போவா. ஹாரி பாட்டர் அந்த பொண்ணை முதல் தடவை இப்பதான் கவனிக்கிறான் போல தெரியுது. அப்புறம் போற வழியில உன்னோட காட்ஃபாதர் யாரு, ஹாரி பாட்டரோட காட்ஃபாதர் யாரு, போன பாட்டுல பார்த்தோம்ல நாய் மாதிரி ஒருத்தவர் மாறுவாரு, சிரியஸ் பிளாக், அவர்கிட்ட உன் கனவுகளை பத்தி நீ சொல்லணும்னு ஹெர்மானி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதே சமயம் இந்த தடவை ஸ்கூலுக்கு நிறைய புது வரவுகள் வருகிறது. அதுலயும் பாருங்க
பறக்கிற குதிரைகள்ல ஒரு தேரை இழுத்துக்கிட்டு எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா வருதுன்னு பாருங்க. அவ்வளவு ரம்மியமா இருக்குல்ல பாக்குறதுக்கே. அந்த பறக்கிற தேரை வரவேற்கிறார் நம்ம தாடி மாமா. அவரையே தேர் இடிக்கிறாப்ல போக பொத்துன்னு விழுவார். இதையெல்லாம் நம்ம பசங்க பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து எழும்பி வருது. எல்லாம் பரபரக்கிறாங்க. கேர்டேக்கர் கூட வேற வேற ஸ்கூல்ல இருந்து ஆட்கள் வராங்கன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம டம்பிள்டோர் இந்த தடவை உலக புகழ் பெற்ற ஏதோ ஒரு போட்டியை இங்க நடத்த போறாங்களா. அந்த போட்டிக்காக வேற 2 ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போறதா அறிவிக்கிறார். முதல்ல வரப்போறது மகளிர் மட்டும் ஸ்கூல். அந்த ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஜம்முன்னு வராங்க. அப்படி நின்னு ஒரு டான்ஸ் மூவ் போட்டு போவாங்க பாருங்க, அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும். எல்லாரும் கை தட்டி வரவேற்கிறாங்க. அடுத்து 2வது ஆண்கள் மட்டும் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் ஆண்கள் தான். அவங்க முரட்டுத்தனமா கையில ஒரு கம்பு எடுத்துட்டு டங்கு டங்குன்னு இடிச்சுக்கிட்டு சொல்லிட்டுக்கிட்டு வரானுங்க. வரும்போது மிலிட்டரி வராப்ல இருக்குது. இந்த ஆண்கள் மட்டும் ஸ்கூலோட வாத்தியார் வரார். ஒயிட் அண்ட் ஒயிட்ல ரஷ்யாக்காரன் மாதிரி வரார் பாருங்க, இவர் தான். அடுத்து நம்ம தாடி மாமாவை விட ரொம்ப உயரமா ஒரு லேடி வராங்க பாத்தீங்களா, இவங்க தான் மகளிர் மட்டும் ஸ்கூலோட வாத்தியாரம்மா. அவங்களையும் வரவேற்றாச்சு. அடிக்கிற மலையில அதே ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டா கம்ப ஊண்டி நொண்டி நொண்டி ஒரு ஒத்தக்கண்ணன் வரதையும் நமக்கு அறகுறையா காட்டுறாங்க. வந்தவங்களுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து டின்னர் போய்கிட்டு இருக்குது. அந்த மகளிர் மட்டும் வாத்தியாரம் தான் குதிரைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறாங்க. தாடி மாமா பார்த்து பாருன்னு டம்பிள்டோர் சொல்றாரு. அதுக்கு தண்ணி எல்லாம் குடிக்காது, பியூர் ஒயினை தான் குடிக்குங்குது அந்த அம்மா. அதையும் ஏற்பாடு பண்ணிடுவோங்கிறாரு தாடி மாமா. அடுத்து அகில உலக தலைவரும் வராரு. இந்த போட்டிகளோட ஒரு முக்கியமான விதிமுறை விளக்க பத்தி எடுக்க சொல்றதுக்காக வந்திருக்கிறாராம். அதே சமயம் ஒரு மாதிரி இடி இடிக்க ஆரம்பிக்குது. ஒரு இயற்கை சீற்ற மாதிரி மேல வருது. அதை பார்த்ததும் அந்த ஒத்த கண்ணை வானத்துல ஒரு மேஜிக்கை போட்டு கெத்து காட்டுறாரு. இயற்கை சீற்றமே அடங்கி போயிடுது. யார் அவர் அப்படின்னு பார்த்தா இவர் பேர் மூடியான். டார்க் மேஜிக் பண்றவங்க. தடை செய்யப்பட்ட மந்திரங்களை யாரெல்லாம் பிரயோகிக்கிறார்களோ அவர்களை பிடிச்சு ஜெயில அடைக்கிற வேலை தான் அவரோட வேலையா. நம்ம நண்பர் ராணு சொல்றான். அஸ்கபான் இங்க ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அந்த சிறைச்சாலையில தான் இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சு போடுவாங்க. அந்த சிறைச்சாலையில பாதிக்கும் மேற்பட்ட கைதிகள் இவரால பிடிக்கப்பட்டவங்க தான் அவன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவரையும் வரவேற்று விட்டாச்சு. அவர்தான் இனிமே இந்த ஸ்கூல்ல இந்த டார்க் ஃபோர்ஸுக்கு எதிரா வேலை பார்க்கக்கூடிய புதுவாதியார் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு வால்டமாட்டுங்கிற நம்ம டம்பிள்டோர். அப்புறம் அகில உலக தலைவரும் வரார். இந்த தடவை நடக்க போற போட்டியில 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாரும் பங்கெடுக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறார். இதான் மந்திரிகள் சபை முடிவெடுத்திருக்கிறது. அகில உலக சபையும் முடிவெடுத்திருக்கிறது. ஏன்னா ரொம்ப ஆபத்தான கேம், 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. உடனே அதை கேட்ட நம்ம மாணவர்கள் எல்லாம் பொங்கி எழுவாங்க, கத்துவாங்க. நம்ம ட்வின்ஸ் உட்பட சைலண்ட் அப்படின்னு கத்துறாரு நம்ம டம்பிள்டோர். அகில உலக தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து நம்ம டம்பிள்டோர் ஒரு பிரம்மாண்டமான தீப்பந்தத்தை உருவாக்குறார். இந்த தீப்பந்தத்துக்குள்ள 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த போட்டியில பங்கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அவர்களோட பேரை எழுதி போடலாம். இந்த தீப்பந்தம் தான் திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து இந்த போட்டிக்கு செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள 3 ரவுண்டு போட்டி நடக்கும். பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸை வச்சு கடைசி போட்டியில வெற்றி பெறவர் யாருன்னு அறிவிக்கப்படுவார்கள். வெற்றி கோப்பை யாருக்குன்னு தெரிய வரும். அந்த கோப்பையை கைப்பற்றவங்க தான் அழியா புகழுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள்னு எடுத்து சொல்லிட்டு கிளம்புறார். ஆனா ராத்திரி சமயத்துல ஆண்கள் மட்டும் குரூப்போட வாத்தியாரு ரகசியமா அந்த தீப்பந்தத்துக்கிட்ட போய் கதவை சாத்துறார். கட் பண்ணா ஒத்தக்கண்ண மூடி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாப்ல. டார்க் ஃபோர்ஸை எதிர்த்து போராடுறங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல டார்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? தடை செய்யப்பட்ட மந்திரங்களை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் அந்த டார்க் மேஜிஷியன்ஸ் அப்படின்னு அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு 3 தடை செய்யப்பட்ட சாபங்கள் உண்டா, மந்திரங்கள் உண்டா, அதை பத்தி யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு விசாரிக்கிறார். நம்ம நண்பர் ராணு கிட்ட கேட்கும்போது வசிய மந்திரம்னு ஒன்னு இருக்கு போல, அதை பத்தி சொல்றான். கரெக்ட். வசிய மந்திரங்கிறது என்னன்னா எந்த ஒரு உயிரிடத்தையும் நாம சொல்றதை செய்ய வைக்க முடியும், அப்படி வசியத்துல வச்சுக்க முடியும். அதை டெமோ காட்டுன்னு சொல்லி ஒரு தம்மா தூண்டு பூச்சி எடுத்து அதை வசியப்படுத்தி காட்டி ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மூஞ்சிலையும் அதை நிக்க வச்சு அவர் என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் அந்த பூச்சியை செய்ய வைக்கிறார். தண்ணிக்குள்ள கூட இப்ப மூழ்கடிச்சிட்டா அது செத்து போயிடும், என்னால மூழ்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு பேர் தான் வசிய மந்திரமா. சின்ன செம்பட்டியனை கூட பயன்படுத்துவாருன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து 2வது மந்திரத்தை பத்தி நம்ம தவளைய வளர்ப்பானே, பல்லு கொஞ்சம் எத்திக்கிட்டு இருக்குமே, அந்த பையன்கிட்ட போய் விசாரிக்கிறார். அவன் பேரு லாங் பாட்டமா. எத்துப்பல்லு இருக்கிறதுனால எத்துப்பல்லன்னு பேர் வச்சுப்போம். புரியுதலுக்காக, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. எத்துப்பல்லங்கிட்ட அடுத்த தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது வதைபடு மந்திரம்னு ஒன்னு சொல்றான். இப்போ முன்னாடி அதை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த பூச்சிக்கு பார்த்து மந்திர கொலை வச்சு வதைபடு அப்படின்னு ஒரு மந்திரத்தை, ஒரு சாபத்தை போட்டதும் அது துடியா துடிக்கும். அத பக்கத்துல நின்று இவனால தாங்கிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அதை பார்த்ததும் நம்ம ஹெர்மாயினி சும்மா இல்லாம அவன் கஷ்டப்படுறது புரியல, போது நிறுத்துங்கன்னு சத்தம் போட்டுருவா. இதுல அவருக்கு காண்டாயிரம். நீயா சத்தம் போடுற அப்படின்னு அவ பக்கத்திலே வந்து 3வது தடை செய்யப்பட்ட மந்திரம் என்னன்னு கேட்பாரு. பொதுவா எந்த ஒரு கேள்விக்கும் டான்
டான்னு பதில் சொல்றவ இந்த தடவை தெரியாதுன்னு போய் சொல்றா. மூணாவது வதைபடு மந்திரம். இத டெமோ காட்டுறேன்னு சொல்லி அந்த பூச்சிய இவ பக்கத்திலேயே வச்சு வதைபடுன்னு சொல்லி அதை சாகடிக்கிறார். இதையெல்லாம் இப்படித்தான் கத்துக்கணும்னு வேற சொல்றார். இதுல வெக்ஸ் ஆகி பசங்க ஒரு மாதிரியா வரானுங்க கிளாஸ் முடிஞ்சதும். இப்படி பண்றாரே அப்படின்ட்டு நம்ம எத்துப்பள்ளம் கூட ரொம்ப சோகமா இருப்பான். சே இப்படி பண்றாருன்னு நம்ம பசங்க பேசிட்டு இருக்கும் போது அவரை நம்ம எத்துப்பள்ளன வாடா என் கேபினுக்கு வா டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போறாரு. பரவாயில்ல தெம்பூட்டுற வகையில ஏதோ பேசுறாரு, சந்தோஷம். இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூலை சேர்ந்தவங்க எல்லாம் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ எல்லாருமே அந்த நெருப்புல தான் பேர் எழுதி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலோட சார்பா ஆனலகே செட்ரிக் அவன் பேர் எழுதி போடுறான். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. சே 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் அலோவ் பண்ணி இருந்தா நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறா நண்பர் ரான். அப்பையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹாரி பாட்டர். இதுல எல்லாம் அவருக்கு ஒன்னும் பெருசா விருப்பம் இல்ல போல. அப்ப நம்ம ட்வின்ஸ் பசங்க ரானோட அன்னைங்க 2 பேரு சும்மா இல்லாம 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 2 பேரும் இந்த போட்டிக்குள்ள நாங்க பங்கெடுக்க போறோம்னு வராங்க. சீட்டிங் பண்ண போறாங்களா. அப்போ நம்ம ஹெர்மானி தான் இங்க விளையாடுறீங்களா, இந்த தீப்பந்தத்துக்கு வெளியில ஒரு வட்டம் போட்டது யார் தெரியும்ல, நம்ம டம்பிள்டோர். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இந்த வட்டத்துக்குள்ளேயே போக முடியும். இந்த வட்டத்தை தாண்டி எப்படி உள்ள போய் ஏமாத்துவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு தான் எங்க கிட்ட ஒரு மாய பாஷணம் இருக்குன்னு சொல்லி அதை 2 பேரும் குடிச்சுக்கிட்டு எகிரி உள்ள குதிக்கிறாங்க. அதை குடிச்சா ஒரு 4-5 வயசு கூட காட்டுவான். டம்பிள்டோரோட இந்த வட்டத்தை ஏமாத்திர முடியும்னு நினைச்சிட்டு உள்ள வராங்க. பேரெழுதியும் போடுறாங்க. ஆனா டம்பிள்டோரோட மந்திரம் பக்காவா வேலை செய்யுது. அந்த வளையம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. உள்ள வந்தவங்க 2 பேரையும் 4 வயசை ஏமாத்துறன்னு உள்ள இப்போ 40-80 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு கிழவிங்க மாதிரி 2 பேரும் மாறி போறாங்க. அந்த மந்திரம் அந்த மாதிரி செஞ்சு விட்டுருச்சு. ஒன்னாலதான் இப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தான் ஆண்கள் மற்றும் ஸ்கூலோட பையன் பேர் என்ன விக்டர் கிரம் அவன் பேர் எழுதி போட்டு நம்ம ஹெர்மானியை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். அப்புறம் 24 மணி நேரம் டைம் முடிஞ்ச பிறகு அந்த தீப்பந்தத்துக்கிட்ட இருந்து உங்கள திறமையானவர்களை இந்த மந்திர தீப்பந்தமே செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு முறையும் தீப்பந்தத்தோட நிறம் மாறும்போது உள்ள இருந்து ஒரு நெருப்பு காகிதம் வெளியில வந்து விழும். அதை எடுத்து படிச்சு காட்டுறார். ஆண்கள் மட்டும் குரூப்ல இருந்து நம்ம விக்டர் கிரம் அவன் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறான். முதல் போட்டியாளர் அவன் தான். வாழ்த்துக்கள் சொல்றாரு. அடுத்து மகளிர் மட்டும் ஸ்கூல்ல இருந்து அக்கா தங்கச்சி 2 பேர் வந்திருப்பாங்க. அதுல அக்கா ஹரி தான் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறா. அவளையும் வாழ்த்துறாரு நம்ம டம்பிள்டோர். அப்புறம் மூணாவதா நம்ம மாயாஜால ஸ்கூல்ல இருந்து செலக்ட் செய்யப்படுவது ஆனலகே செட்ரிக். அவ்வளவுதான். இதோட போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். இனி கேம் தான் அப்படின்னு கோப்பையை அறிமுகப்படுத்துறாங்க. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் அந்த தீப்பந்தத்துல இருந்து மறுபடியும் கலர் மாறுது. உள்ள இருந்து ஒரு காகிதம் வெளியில வந்து விழுகுது. என்னடான்னு பார்த்தா ஹாரி பாட்டரோட பேர் அதுல இருக்குது. எல்லாருக்குமே ஷாக். ஆனா இந்த தீப்பந்தம் செலக்ட் பண்ணிட்டதுனால அவர் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அனௌன்ஸ் பண்றார். ஹாரி பாட்டரை நண்பர் ரான் ஒரு மாதிரி முறைக்கிறான். ஏமாத்தி யாருக்கும் தெரியாம சீட்டிங் பண்ணி அவன் பேரை எழுதி போட்டானோ அப்படின்னு கோவப்படுறான். எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. செலக்ட் செய்யப்பட்டவரெல்லாம் இங்க இருந்து பக்கத்து ரூமுக்கு போகணும். சோ இவனையும் அனுப்புறாங்க. எல்லாரும் உள்ள வந்த பிறகு முக்கியமான ஆட்கள் எல்லாம் விறுவிறுன்னு உள்ள வராங்க. வாதியாருங்க அகில உலக தலைவர்னு எல்லாரும் வராங்க. ஹாரி பாட்டர் உன் பேரை நீ எழுதி போட்டையா அப்படின்னு டம்பிள்டோர் கேட்கிறார். சத்தியமா இல்லையங்கிறா ஹாரி பாட்டர். அந்த வட்டத்துக்குள்ள 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் யாராவது போக முடியும். அப்போ 18 வயசுக்கு மேற்பட்ட யாராவது ஒருத்தவங்க கிட்ட உன் பேரை எழுத சொல்லி கேட்டையான்னு கேட்டா அதுக்கும் இல்லைங்கிறான். இதுல எல்லாம் பெருசா பங்கெடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லைங்கிறான். இப்ப என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ள குழப்பம். நம்ம பூனையம்மா மெக்கடோக்கல் வாத்தியாரம்மா அவங்க சின்ன பையன் அந்த போட்டியில எல்லாம் போனா செத்து போயிடுவான், இவன் விளையாடக்கூடாது, சட்டத்திட்டத்தை எல்லாம் தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அகில உலக தலைவரோ சட்டம் என்ன சொல்லுது, மாயா கோப்பை இந்த மாயா தீப்பந்தம் யார் பேரை செலக்ட் பண்ணுதோ அவங்க எல்லாருமே போட்டியாளர்கள் தான் சட்டம் சொல்லுது. அதை நாம மதிச்சாகணுங்கிறாங்க. நம்ம ஒத்தக்கணும் வேற வழி இல்ல. இவன் பேரை எழுதி போட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது கேம்ல அவன் தொடர்ந்து முன்னேறி போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. டம்பிள்டோரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். சோ ஹாரி பாட்டர் தொடர்ந்து இந்த கேம்ல பங்கெடுக்க போறான் அப்படின்னு தெரிய வருது. இங்க டம்பிள்டோரோட ரூம்ல பார்த்தா மறுபடியும் வாத்தியார்கள் ஒன்னு சேர்ந்து இது தப்பு, இது வேணாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம டம்பிள்டோர் அப்பப்போ ஞாபக மருதி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக முக்கியமான நினைவுகளை அங்க இருக்கிற நினைவு சட்டியில அப்பப்போ சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பார். எப்ப வேணாலும் அதை மறுபடியும் ரீகால் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் போல. இந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டர் கிட்ட நண்பர் ரானும் முறைச்சுக்கிட்டே தெரியுறான். நீ சீட்டிங் பண்ணிட்ட, என்கிட்ட கூட நீ சொல்லல பாத்தியா, சீட்டிங் பண்ணு பரவாயில்ல பண்ணாம போ இஷ்டம், ஆனா உயிர் நண்பன் என்கிட்ட சொல்லல பாத்தியான்னு சும்மா எகிரிக்கிட்டே இருக்கிறான், பேச மாட்டேங்கிறான், கோவப்படுறான், சண்டை போடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பத்திரிகைக்காரி எல்லாரையும் போட்டோ எடுத்து செலக்ட் செய்யப்பட்ட இந்த பசங்களை பத்தி இன்டர்வியூ எல்லாம் எடுப்பா போல தெரியுது. போட்டியில பங்கெடுக்க போற ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஆளா இன்டர்வியூ எடுப்பாலாம். எடுக்க போறது வயசுல கம்மியா இருக்கிற நம்ம ஹாரி பாட்டர் தான். ஹாரி பாட்டரை கூட்டிட்டு போய் இன்டர்வியூ எடுக்கிறா. வயசு கம்மியா இருந்தோம் எப்படி சீட்டிங் பண்ணி உள்ள வந்து விசாரிக்கிறா. இவன் பேரையே எழுதி போடலங்கிறான், ஆனாலும் அந்த தீப்பந்தம் பேரை செலக்ட் பண்ணிருக்குங்கிறான். இவ்வளவு சின்ன வயசுலயே உள்ள போறதுனால நீ எல்லாம் செத்து போயிடுவேங்கிறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு மறுபடியும் நக்கலா கேள்வி கேட்கிறா. ஒரு ஒரு செய்தி எடுத்துட்டு வந்திருக்கு. இது எழுதுனது யாருன்னா நம்ம ஹாரி பாட்டரோட காட்ஃபாதர், ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக் தான். சில விஷயங்களை நாம நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி ஆகணும். ராத்திரி 1 மணிக்கு, சனிக்கிழமை ராத்திரி 1 மணிக்கு காமன் ஏரியால இருக்கிற அந்த நெருப்புக்கு பக்கத்துல வந்துரு அப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்காரு. இவனும் போய் அங்க நியூஸ் பேப்பரை பாக்குறான். கண்டதை கழுதி யாரோ எழுதி வச்சிருக்காங்க. நெருப்புல போட்டு வீசி எரிச்சு எல்லாத்தையும் எரிக்கிறான். அதே சமயம் நெருப்புக்குள்ள இருந்து ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக்கோட
பாட்டரோட முகம் தெரியுது. நம்ம ஹாரி பாட்டரோட காட்ஃபாதர்னோ இல்ல வளர்ப்பு தந்தைனோ கூட சொல்லிக்கலாம். அவரு நடக்கிறதெல்லாம் தப்பா தெரியுது. வானத்துல அந்த டாட்டூ மாதிரி ஒண்ணு வெளியில வந்தது இல்ல, அது ஒண்ணு. அப்புறம் இப்போ உன் பேரை நீயே எழுதி போடாம நீ அந்த போட்டியில செலக்ட் செய்யப்படுவது, இது எல்லாமே பார்த்தா எல்லாமே தப்பு நடக்கிறாப்லயே தெரியுது. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு எச்சரிக்கை பண்றார். நான் கண்டிப்பா கவனமா இருப்பேன்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள பின்னாடி யாரோ வராப்ல ஒரு சத்தம் கேட்கும். யாரு? நம்ம நண்பர் ராணு தான். எப்பவுமே நண்பர்கள் கூட ஏறு, தனியா எங்கேயும் போயிடாதுன்னு அவர் எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிடுறாரு. ராணு வந்தது என்ன நடக்குதுங்கன்னு கேட்க ஒண்ணுமில்லையே அப்படின்ட்டு போறான். மறுபடியும் பொய்யா அப்படின்னு இவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல போல. சோ நடுவுல தூது மாதிரி என்ன சொல்ல நினைக்கிறானோ அதை நம்ம ஹெர்மானி மூலமா சொல்றதுக்காக கூட்டிட்டு வரா. அவளும் வரா. உன் நண்பர் ராணு என்ன சொல்ல வரானா அப்படின்னு. ஏதோ இன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள தாடி மாமாவா பார்க்கணுமா. நம்ம ராணுக்கு யாரோ சொன்னாங்களா, அவங்களுக்கு இன்னொருத்தவங்க யாரோ சொன்னாங்களா, அவங்களுக்கு இன்னொருத்தவங்க யாரோ சொன்னாங்களா, இப்படி குழப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம ஹாரி பாட்டர் நான் சொல்றதை என் நண்பர் ராணு கிட்ட சொல்லிடுன்னு இவன் சொல்லும் போது, வேணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கங்க, தூது அனுப்புற ஆந்த ஒண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறா. ராத்திரி தாடி மாவை பாக்குறதுக்காக இவன் போறான். உன் மந்திர பருவம் இருக்குல்ல, அதை எடுத்து போத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு போத்திக்கிறாப்ல. பார்த்தா மகளிர் மட்டும் வாத்தியாரம்மா வருது. நல்லா வலிச்சு நம்மால என்ன தேய்ச்செல்லாம் அப்படியே தலை சீவிட்டு வந்திருக்கிறார். என்னடான்னு பார்த்தா இந்த அம்மாவை லவ் பண்றாரு போல தெரியுது. இவளையும் வர சொல்லிருக்காங்க. எதை பார்க்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இவர்களோட முதல் போட்டி இதுதான் அப்படின்னு காட்டுறாப்ல. பெரிய பெரிய கண்டெய்னர்ல நிறைய டிராகங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத ரேஞ்சுக்கு ஒரு டிராகன் இருக்குது. அதெல்லாம் நெருப்பு விட்டா இவ்வளவு தூரம் பாயுது. அந்த அம்மா பார்த்து பயந்துட்டு போயிடுச்சு. ஹாரி பாட்டர் பார்த்துட்டு என்ன இவ்வளவு டிராகன்களா அப்படின்னு பயந்து போறான். அதுலயும் ரொம்ப கோரமா ஒரு டிராகன் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்துச்சுன்னா சாகடிச்சிருங்கிறாரு தாடி மாமா. ஆனா இத பத்தி உன் நண்பர் ராணு உங்ககிட்ட சொல்லலையா? ஏன்னா இந்த டிராகன்கள் எல்லாத்தையும் ராணோட அண்ணன் தான் டிராகன்களோட தீவுல இருந்து இந்த போட்டிக்காக இங்க கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இத பத்தி எல்லாம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ஹாரி பாட்டருக்கும் கொஞ்சம் கோபம். அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தா எல்லா பேரும் நெஞ்சில ஸ்மெலி மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. அதுல ஹாரி பாட்டர் ஒரு சீட்டர், ஏமாத்துக்காரன்னு எழுதி இருக்குது. எல்லாரும் ஆணழகன் செட்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு எழுதி இருக்குது. செட்ரிக்கை பாக்குறதுக்காக நம்ம ஆளு வரான். பசங்க எல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. செட்ரிக்கு உங்ககிட்ட தனியா பேசணும்னு தனியா கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் ரவுண்டு டிராகன்களோட இருக்கும், சோ டிராகன்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறான். நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறதா ஆணழகன் செட்ரிக்கும் சொல்றாரு. நம்ம சின்ன செம்பட்டையன் சும்மா இல்லாம இந்த தடவையும் ஹாரி பாட்டரை வம்புலுக்க ஹாரி பாட்டர் பதிலுக்கு ரியாக்ட் பண்றதுக்குள்ள சின்ன செம்பட்டையனை கீரிப்புள்ள மாதிரி உருமாத்தி காட்டுறாரு நம்ம ஒத்தக்கண்ணை. போட்டு சுழட்டி எடுத்து செம நாசி பண்றார். சின்ன செம்பட்டையனோட நண்பர்களோட டவுசருக்குள்ளலாம் விட்டு ஆட்டுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூனையம்மா மெக்கோனக்கல் மாணவர்கள் மீது மந்திரத்தை பயன்படுத்த கூடாதுன்னு டம்பிள்டோர் சொன்னாரா இல்லையா? இனிமே இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளவுதான் மிரட்டிட்டு கீரிப்புள்ளியா இருக்கிறவன மறுபடியும் பழைய உருவத்துக்கு மாத்திட்டு அந்த அம்மா போக இவரு வாயை வச்சு எப்படி நக்கல் செய்யறாருன்னு பாருங்க. அப்புறம் ஹாரி பாட்டர் வாயை ரூமுக்குன்னு தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறார். ரூம்ல ஒரு பெட்டி ஒரு மாதிரியா இருக்குது. அது கிடுகிடுன்னு ஆடும். இந்த பெட்டிக்குள்ள யார் இருக்கிறான்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன். சரி அதை விடு அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. அவரோட காலு கட்டக்காலு காலை அவுத்து வச்சுட்டு சேர போட்டு இவனை உட்கார சொல்றாரு. உன்னோட போட்டியாளர்கள் 3 பேருமே ரொம்ப பலசாலிங்க. ஒருத்தவனுக்கு உடல் பலம் இருக்குது, ஒருத்தவனுக்கு மூல பலம் இருக்குது, ஒருத்திக்கு அழகு பலம் இருக்குது, புத்திசாலியும் கூட. அவ எல்லாரும் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க. நீயோ சின்ன பையன், எப்பரா ஜெயிக்க போற? இருந்தாலும் போராடு, நல்ல வாய்ப்பு விட்டுறாதன்னு ஜெயிக்கிறதுக்கு நல்ல உத்வேகம் கொடுக்கிறார். நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. கட் பண்ணா இன்னைக்கு தான் அந்த முதல் போட்டி போல. போட்டியில பங்கெடுக்க போற ஆட்கள் எல்லாம் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்காங்க. நண்பர்களும் பங்கெடுக்கிறவங்களும் வருவதற்கு இங்க அனுமதி உண்டு. ஹாரி பாட்டருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துகிட்டு நம்ம ஹெர்மானி அந்த பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லும்போது கரெக்டா பத்திரிகைக்காரி போட்டோ எடுத்துறா. பத்திரிகைக்காரமாக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது, அவுட் அப்படின்னு நம்ம முரட விக்டர் கிரம் பத்திரிகைக்காரியை விரட்டுறாப்ல. ஹெர்மானிக்கு ஹெல்ப் பண்றாப்ல. ஹெர்மானி மேல அவருக்கு ஒரு கண்ணு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா டம்பிள்டோர் வராரு. ஹெர்மானியை பார்த்துட்டு உனக்கு என்னமா இங்க வேலைன்னு கேட்டதும் அவ அங்க இருந்து ஓடிடுறா. அகில உலக தலைவர் வந்திருக்கிறாப்ல. அவர் கையில ஒரு பை இருக்குது. அந்த பைய கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒன்னு எடுக்கணுமா. அந்த பொண்ணு எடுக்கும்போது ஒரு பச்சை டிராகன் வரும். இருக்கிறதுலே கொஞ்சம் சாஃப்டான டிராகன் அது. அடுத்து நம்ம முரட விக்டர் கிரம், அவனுக்கு ஒரு சிவப்பு டிராகன் வரும். அப்புறம் நம்ம ஆணழகன் செட்ரிக், அவனுக்கு ஒரு மஞ்சள் டிராகன் வருது. அப்புறம் 4வதா நம்ம ஹாரி பாட்டர், அவனுக்கு வர டிராகன் தான் இந்த முள்ளு டிராகன். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான டிராகன் அதுதான் போல. அது இவனுக்காக வருது. ஐயோ கஷ்டம் தான். சோ இந்த டிராகன்களோட தான் நீங்க சண்டை போட்டு அந்த டிராகன்கள் கிட்ட இருக்கிற ஒரு முட்டையை நீங்க எப்படியாவது எடுத்துறணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த போட்டிக்கு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அகில உலக தலைவர். முன்னாடி அந்த 3 போட்டியாளர்களுமே போயிடுறாங்க. அந்த போட்டியில ஜெயிச்சிட்டதா ஹாரி பாட்டருக்கு அனௌன்ஸ்மெண்ட் மேல இருந்து மைக்ல பேசுறவங்க சொல்றது கேக்குது. இப்ப 4வதா ஹாரி பாட்டர் உள்ள போறார். முன்னாடி போன 3 பேருமே முட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க போல, எடுத்துட்டாங்க போல. ஹாரி பாட்டர் பயந்துகிட்டே உள்ள போறான். பார்த்தா அங்க ஒரு முட்டை இருக்குதுங்க. அந்த முட்டையை நெருங்கலான்னு பார்த்தா அந்த டேஞ்சரஸ் டிராகன் முள்ளு டிராகன் முன்னாடி வந்து நிக்குது. நம்ம பயல அடிச்சு புரட்டி எடுக்க பாக்குது. இவனும் அங்கே இங்கேயும் குதிச்சு
குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. பாறை மேலாம் எகிரி எப்படியாவது மேல போலான்னு பார்த்தா அங்கேயும் அடிக்க பாக்குது, கொல்ல பாக்குது. இவன் அங்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம்னு பார்த்தா அந்த மந்திரக்கோல் தான். அதை வச்சு தன்னோட பறக்கிற தொடப்பம் வரட்டும் அப்படின்னு கூப்பிடுவான். ராகன் அதுக்குள்ள நெருப்பு விட்டு பாறையவே சூடாக்கிட்டு இருக்குது. பக்கத்துல நெருங்கி வரும்போது கரெக்டா அந்த பறக்கிற தொடப்பம் வந்ததும் அதுல எகிரி குதிச்சு பறக்க ஆரம்பிச்சிடறான். இது பின்னாடியே விரட்டுறதுக்காக பறக்க ஆரம்பிக்குது. சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சங்கிலியும் அந்த ராகன் வெளியில வந்துருது, ரிலீஸ் ஆயிடுது. இவங்களோட அந்த மைதானத்தையும் தாண்டி இவனை விரட்டிக்கிட்டே போகுது. இவனும் கண்ணா வினான்னு பறந்து போறான். விடலையே, பின்னாடியே அதுவும் பறந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. அங்கேயும் இங்கேயும் பறக்கிறான், விட மாட்டேங்குது. ஒரு வழியா ஸ்கூல் பக்கம் வந்தா ஸ்கூல் பக்கமும் அது விரட்டி வருது. கோபுரத்தோட இந்த பக்கம் போக குறுக்கால அது வந்து இவனை மோத பார்க்க இவன் கொஞ்சம் தடுமாறி கோபுரத்தின் மேலேயே விழுந்துடுறான். இவனோட பறக்கிற தொடப்பம் கீழே விழுந்து கிடக்குது. இவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த டிராகனோ பல்லி மாதிரி மேல உட்காந்துக்கிட்டு இவன் இருக்கிற திசையை நோக்கி பக்கத்துல வந்துகிட்டே இருக்குது. இவன் மேல இருந்தவன் இப்ப கீழே விழ போற இடத்துல மறுபடியும் அந்த தொடப்பத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இன்னும் பக்கத்துல வந்துருச்சு. டிராகன் வரதுனால அதோட வெயிட் தாங்காம மொத்த கோபுரமும் சரியும் போது தொடப்பத்துல எப்படியோ எகிரி உட்காந்து சரட்டுன்னு அங்க இருந்து தப்பிக்கிறான். பின்னாடி எதுவும் விரட்டி வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற ஒரு பெரிய பாலம். அந்த பாலத்துக்குள்ள சின்னதா தான் தொலை இருக்கும். நம்ம ஹாரி பாட்டரால உள்ள நுழைஞ்சு வர முடியும். ஆனா பின்னாடி படு வேகமா விரட்டிக்கிட்டு வர அந்த டிராகனால கண்ட்ரோல் பண்ண முடியாம பாலத்தின் மேல மோதி செம அடி வாங்கி விழுகுது. கூடயே நம்ம ஹாரி பாட்டரும் விழுகிறாப்ல தெரிஞ்சது. ஆனாலும் ஹாரி பாட்டர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பறந்து இங்க வந்துடுறாங்க. டிராகன் அங்க விழுந்துருச்சு. நம்ம ஆளு சேஃபா இங்க வந்து சேர்ந்துட்டான். முட்டையையும் கைப்பற்றிட்டான். போட்டியிலையும் ஜெயிச்சிட்டான். மக்கள் இப்போ இவன் சீட்டர் அதுன்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையும் மறந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் இவனை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முட்டை கிடைச்சிருச்சு, அதை ஓபன் பண்ணி பார்க்க சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சரின்னு நம்மால ஓபன் பண்ணதும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் வருது. ஐயோன்னு அதை மூணு பிறகுதான் எல்லாரும் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. அவ்வளவு பெரிய சத்தம். அப்ப நம்ம நண்பன் ராணு வரதும், ரானோட அன்னைங்க 2 ட்வின்ஸ் இருக்கானுங்கல்ல, அவங்க சும்மா இல்லாம ஒட்டு நீ வந்துட்டான்டா, இனி ஒட்டிக்கிட்டே தெரியவாண்டா, நம்ம கூட எல்லாம் இனிமே இருக்க மாட்டான், போ இடத்த காலி பண்ணுன்னு எல்லாரும் இடத்த காலி பண்றாங்க. ராணு வந்து மன்னிப்பு கேட்கறான். நீ இந்த மாதிரி சீட்டிங் வேலை பார்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை நம்பி இருக்கணும், சாரின்னு மன்னிப்பு கேட்கறான். ஹாரி பாட்டர் பரவாயில்ல விடுங்கிறாப்ல. அப்புறம் இந்த டிராகன் மேட்டரை பத்தி, உங்க அண்ணன் தானே டிராகன் எல்லாம் கொண்டு வந்து இங்க இறக்குமதி பண்ணிட்டு போனாரு, அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ஹாரி பாட்டர் கேட்கும்போது, காட்டுக்குள்ள போ, டாடி மாமாவை பாருன்னு உனக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணது யாரு, நான் தானே, அவர் உனக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும், அப்படித்தான் உனக்கு உதவி பண்ணேங்கிறாப்ல. பரவாயில்ல, நல்ல விஷயம். அடுத்து அப்பப்போ நம்ம ஹாரி பாட்டர் அந்த கொரியன் பொண்ணா சைனா பொண்ணா, அந்த சைனா பொண்ணை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறான். பேப்பர்ல பார்த்தா ஹெர்மானியை பத்தி ஏதோ தப்பா எழுதியிருக்கு இந்த பத்திரிக்கைக்காரி. அதுல அவளுக்கு கொஞ்சம் காண்டாகுது. அங்க நம்ம நண்பர் ராணுக்கு ஏதோ டெலிவரி வந்திருக்குது. என்னடா வந்திருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ கோர்ட் மாதிரி வந்திருக்குது. ஆனா ஏதோ ஒரு ஆன்டி போடுற கோர்ட் மாதிரி இருக்குது போல. அதனால அவனுக்கு ரொம்ப சுத்தமா விருப்பமே இல்லை இந்த மாதிரி கோர்ட்டு கட்டணுமான்னு. அதே சமயம் நம்ம வாத்தியாரமா வந்து நம்ம கிளாஸ் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி போட்டி நடக்கும்போது 2வது ரவுண்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது வழக்கமா. மாணவர்கள் எல்லாம் ஜோடியா வந்து டான்ஸ் ஆடணும். ஒரு மாணவன் ஒரு மாணவின்னு வந்து டான்ஸ் ஆடணுமா. நம்ம நண்பர் ராணா கூப்பிட்டு எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இடுப்புல கையவையும் சொல்லும் போது அவன் பயப்படுறான். வைடா கையன்னு சொன்ன பிறகு பயந்துகிட்டு வச்சிடறான். இப்படிதான் டான்ஸ் ஆடணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அன்னைக்கு 2 பேரும் ட்வின்ஸுக நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எத்துப்பலனு கூட டான்ஸ் ஆடணும்னு ஆசைதான் போல. ராத்திரி பாருங்க, யாருக்கும் தெரியாம தான் ரூம்ல எப்படி ரகசியமா அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அதையெல்லாம் நம்ம பசங்க வேடிக்கை பார்க்கறாங்க. அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. டான்ஸ் ஆடுறதை விடுங்க, கூட டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணுங்க வேணும்ல, அதுக்குமே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அந்த சைனா பொண்ணை தூரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். போய் கேட்கலான்னு பார்க்கும்போது கூட்டமாவே இருக்கிறாங்கன்னு கேட்க முடியறது இல்ல. அப்புறம் அந்த மகளிர் மட்டும் குரூப், அதுகளும் கூட்டமா தெரியுது. இவனுக்கு கேட்கறதுக்கு வெக்கம், கேட்க முடியல. இந்த பக்கம் பார்த்தா மகளிர் மட்டும் வாத்தியாரமாவும் நம்ம தாடி மாமாவும் லவ் பண்றாங்க போல தெரியுது. அந்த பக்கம் நம்ம முரட விக்டர் கிரம் ஜாகிங் போகும்போது பின்னாடியே ஒரு லேடிஸ் கூட்டம் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. எல்லாம் ஃபேன்ஸுக போல தெரியுது. நண்பர் ராணு ஆளுக்கு ஆள் இருக்குது, ரெடி ஆயிட்டாங்க, போறாங்க டான்ஸுக்கு, நமக்கு யாரும் கிடைக்கலையேன்னு புலம்பிட்டே இருக்கிறாங்க. ராணோட அண்ணன் ஒருத்தன் அங்க இருந்து பேப்பரை ஒரு பொண்ணு மேல வீசி எறிஞ்சிட்டு என் கூட டான்ஸ் ஆட வரையான்னு கூப்பிட அந்த பொண்ணு சரின்னு சொல்ல நான் எல்லாம் கெத்து அப்படின்னு ப்ரூவ் பண்றாப்ல. யாருமே கிடைக்கலன்னு கடைசியா ஹெர்மானியை பார்த்து, ஏமா ஹெர்மாயினி, நீயும் பொண்ணு தானே, எங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் கூட நீ டான்ஸ் ஆடலாம்ல அப்படின்னு கேட்க ஹெர்மானிக்கு கோவம். ஏண்டா உங்களுக்கு பொண்ணுங்களே கிடைக்கலன்னு கடைசியா வந்து என்கிட்ட கேட்பியா? ஆல்ரெடி ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், நானும் ஓகே சொல்லிட்டேன், போங்கடா அப்படின்னு கோவப்பட்டு போறா. எத்துப்பலனு கூட ஆள் கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலடா மச்சா அப்படின்னு ராணு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் மலை உச்சில இருக்கிற ஒரு கோபுரத்துக்கு ஹாரி பாட்டர் தனியா போகும்போது அந்த சைனாக்கார பொண்ணு அங்க இருக்கிறா. அவ தனியா வேற இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் வந்து என் கூட டான்ஸ் ஆட வரையான்னு கூப்பிடுவான். ஆனா அவளோ, சாரி என்ன மன்னிச்சிரு, ஆல்ரெடி ஒருத்தன் என்கிட்ட கேட்டுட்டான், நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு போயிடுறா. கையில அந்த டிராகன் பாலை வச்சுக்கிட்டு வெளியில ஓபன் பண்ணா பயங்கரமா இறைச்ச சத்தம் வருது. ஆனா இந்த பாலுக்குள்ளதான் ஏதோ ஒரு க்ளூ இருக்குதான். இந்த டிராகனோட முட்டைக்குள்ளதான் ஏதோ ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை எப்படா கண்டுபிடிக்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். ராணி யாரோ ஒரு பொண்ணு கிட்ட கேட்க போய் முடியாதுன்னு சொல்லி கத்தி விட்டாலா என்னன்னு தெரியல. இவன் ரொமான்டிக்கா கேட்கணும், காட்டுத்தனமா கத்தி கூட்டிருப்பான் போல. அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். இப்போ ஹாரி பாட்டருக்கும்
ஹெர்மானிக்கும் அவனுக்கும் ஆடுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு யோசிக்கும் போது இந்திய பொண்ணுங்க 2 பேரை அப்பப்ப நம்ம ஹாரி பாட்டரை பார்த்து ஒரு ஹாய் ஒரு பாய் சொல்லிட்டு போவாங்க. அவங்க இந்த மாதிரி இந்த தடவை ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி அவங்க கிட்ட கேட்கலாம்னு முடிவெடுத்திருப்பாங்க போல தெரியுது. அடுத்து நம்ம ஆவலோட எதிர்பார்க்கிற அந்த டான்ஸ் பார்ட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாரி பாட்டர் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கான். வளர்ப்பு தந்த இந்த கோட்டை கொடுத்துருப்பாரோ என்னவோ. ரானுக்கு அவங்க அம்மா கொடுத்த அந்த கோட்டை போறதுல சுத்தமா விருப்பமே இல்ல, இருந்தாலும் போட்டுட்டு வராங்க. எஸ், எதிர்பார்த்தாப்லயே அந்த இந்திய பொண்ணுங்க 2 பேரும் தான் இவங்களோட ஜோடியா வராங்க. நம்ம வாத்தியார் அம்மா ஓடியாந்து டேய் போட்டியாளர்கள் தாண்டா முதல் டான்ஸ் ஆடணும், வாடா ஜோடியோட வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எது கம்பல்சரியா ஆடணுமா, அதுவும் முதல்ல ஆடணுமா, என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லையே சொல்லியிருப்பேனே, சரி விடு வா ஆடு அப்படின்னு மறந்துட்டாங்க போல சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் போட்டியில பங்கெடுக்கிற இந்த குரூப் மட்டும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி பாட்டருக்கு சரியா ஆட வரல. இடுப்புல கைய வர்றா கைய வைடா அப்படின்னு இந்திய பொண்ணு தான் சத்தம் போடுறா. அப்புறம் கை வச்ச பிறகு லைட்டா டான்ஸ் ஆடி ஏதோ மேனேஜ் பண்றாங்க. முழுக்க ஆடுறது அந்த பொண்ணு தான். அப்புறம் ஹெர்மானியோட ஜோடி யாருன்னு பார்த்தா அட நம்ம முரணை விக்டர் கிரம் தான் கூட்டிருப்பான் போல. அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நல்லா தான் ஆடுறா. எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. சும்மா இளவரசி மாதிரி இருக்கிறாளா இறங்கி வரும்போது. ஹாரி பாட்டர் நம்ம நண்பர் ராணு கூட வாயா பழக்கிறானுங்க. அடுத்து நம்ம ஆணழகன் செட்ரிக் அவங்க கூட ஆடுறது யாருன்னு பார்த்தா ஹாரி பாட்டர் தான் கூட ஆடுறதுக்காக ஒரு சைனா பொண்ணை கூட்டிருப்பான்ல அந்த பொண்ணு தான் அங்க ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் ஒத்த கண்ணை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. ஒத்த கண்ணை அடிக்கடி ஏதோ ஒரு மந்திரத்தை குடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பானத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது என்ன இருமல் மருந்தா என்னன்னு தெரியல, குடிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்பப்போ இங்க நம்ம தாடி மாமா கூட தான் ஜோடியோட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் மெலோடியா ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிற டான்ஸ். ஆனா ராத்திரி பார்த்தா டான்ஸ் வேற லெவல்ல படு பயங்கரமா இப்ப போய்கிட்டு இருக்குது. காலையில எவ்வளவு மென்மையான டான்ஸ் ஓடிட்டு இருந்ததோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ ரொம்ப கோரமா டான்ஸ் ஆடுறீங்க. எல்லா பேரும் பார்ட்டி மூடுல கண்ணாமண்ணான்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பசங்க 2 பேரும் ஆடுறதுக்கு பொண்ணுங்க இருந்தோம், ஆடுறதுக்கு விருப்பம் இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. விக்டர் கிரம் ஹெர்மானி அங்க விட்டுட்டு அடுத்து சந்திப்போம் சொல்லிட்டு கிளம்புறாரு. குட் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் முறப்பாங்க, எங்க கூட நீ ஆடல, எதிரி கூட போய் சேர்ந்துக்கிட்டேன்னு. எது அவன் எதிரியா? உலக போட்டி நடந்துகிட்டு இருக்கப்போ, எப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்டு இருக்கப்போ அவனோட ஃபேனா நீ இருந்தையா இல்லையா? இப்ப என்ன உடனே எதிரிங்கிற? ஏண்டா அவங்க 2 பேருக்கு நான் பொம்பளை மாதிரியே தெரியலையா? என்கிட்ட நீங்க டான்ஸ் ஆட முதல்ல கூட்டிருக்கணும், அதை விட்டுவிட்டு ஆள் கிடைக்கலன்னு கடைசியா கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு அவ அழுகுறா. இவங்க சண்டை போட்டு போறாங்க. குழந்தைத்தனமான சண்டை மாதிரி தெரியுது. நம்ம தாடி மாமா டான்ஸ் ஆடுற ஸ்டைல பாருங்க, வேற மாதிரி இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஹாரி பாட்டருக்கு அதே மாதிரியான கெட்ட கனவு. அந்த கெட்ட கனவுல கையில டாட்டூவோட மறுபடியும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனை பார்க்குற அந்த கனவு வருது. பயந்து போய் முழிக்கிறான். அடுத்த போட்டி 2 நாள்ல நடக்க இருக்குது. அந்த டிராகன் முட்டையை எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியலையேன்னு குழம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆணழகன் செட்ரிக் தான் வந்து மொதல் போட்டியில நீ எனக்கு அந்த டிராகன்ல சொல்லி டிப்பு கொடுத்தேல்ல, இப்போ இந்த 2வது போட்டிக்கு நான் உனக்கு டிப்பு கொடுக்குறேன். அந்த டிராகன் முட்டையை வெளியில வச்சு ஓபன் பண்ணா காட்டு கத்து சவுண்டு கேட்கும், ஆனா தண்ணிக்குள்ள வச்சு ஓபன் பண்ணேன்னா என்ன நடக்கும்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கன்னு ஒரு டிப்பு கொடுத்துட்டு போயிடுறாரு. உடனே நம்மளும் அதுக்காக அந்த இடத்துக்கு போய் தண்ணிக்குள்ள அந்த முட்டையை வச்சு கேட்கறான். அப்படி தண்ணிக்குள்ள அந்த முட்டையை திறக்கும் போது அந்த காட்டு சத்தம் கேட்கறது இல்ல, ஒரு பொண்ணோட வாய்ஸ் அழகா கேக்குது. இப்போ ஒரு பாட்டு தான் கேக்குது. நிலத்துல பாட்டு பாட முடியாதான், தண்ணிக்குள்ளதான் அந்த சவுண்டு பாட்டு பாட முடியுமா? 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் நீ தண்ணிக்குள்ள இருந்து அடுத்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு போராடணும் அப்படிங்கிறது தான் குழு. அதை கொடுத்துருது. 1 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்கணுமா? இது எப்படி சாத்தியம்னு ஹெர்மானி கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெட்டரான ஐடியா கிடைக்கல. ஆனா அதே சமயம் நம்ம எத்துப்பிள்ளை அவன் வந்துட்டு 1 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்து ஒண்ணு இருக்குதான், அதை குடிச்சிட்டா 1 மணி நேரம் உன்னால தண்ணிக்குள்ள சமாளிக்க முடியும்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறாப்ல. ஏதோ ஒரு செடி பேரை சொல்லிட்டு போறாப்ல. அந்த செடியை சாப்பிட்டா தண்ணிக்குள்ள 1 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். அடுத்து போட்டி நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் வராங்க. விசில் அடிச்சது எல்லாரும் எகிரி குடிக்கிறாங்க. தயாரா வந்திருக்காங்க, உள்ள எகிரி குடிக்கிறாங்க. ஹாரி பாட்டர் மட்டும் அந்த செடியை சாப்பிட்டு விட்டு குதிப்பமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஒத்தக்கண்ணை தான் பிடிச்சி தள்ளி விடுவாரு, அட போடா அப்படின்னு. உள்ள குதிச்சதும் பார்த்தா அந்த குடிச்ச அந்த சாப்பிட்ட அந்த செடி வேலை செய்ய ஆரம்பிக்குது. மூச்சுட முடியாம கஷ்டப்படுவான்னு பார்த்தா கழுத்து பகுதியில எப்படி மீன்களுக்கு சுவாசிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒண்ணு உருவாகுது. கையெல்லாம் இந்த கடல் கன்னிகளோட கை மாதிரி, காலெல்லாம் அப்படியே ஜவுகளோட உருவாகுது. 1 மணி நேரத்துக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும் போல. சூப்பர்னு சந்தோஷப்பட்டு மேல வந்து ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு போவான் பாருங்க, எல்லாருக்குமே சந்தோஷம். ஹாரி பாட்டர் அப்போ இந்த போட்டியில தாக்கு பிடிப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல ஹாரி பாட்டரோட நண்பர்களை வந்து காணோம். உள்ள நீந்தி போயிட்டே இருக்கிறாங்க. டைமும் இங்க ஓடிக்கிட்டே இருக்குது. கடல் கன்னிகள் மாதிரி சில ஐட்டங்கள் சரண அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து முன்னேறி போய் இரண்டான்னு பார்த்தா காணாம போன, அதாவது இந்த போட்டியில இருக்கிற போட்டியாளர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு 4 பேர் தான் இங்க தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க. ஹாரி பாட்டர் போய் பார்த்துட்டான். நம்ம ஹெர்மானி இங்க தான் கிடக்குறா. நண்பர் ராணு அவன் இங்க தான் கிடக்குறான். 2 பேரும் இவனுக்கு வேண்டப்பட்டவங்க. இப்படி கிடக்கிறத பார்த்து அவனுக்கு வருத்தம். சரி 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போலாமேன்னு இவன் நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிற கடல் கன்னிக விட மாட்டேங்குதுங்க. ஒருத்தரை மட்டும் தான் கூட்டு போறதுக்கு அனுமதி உண்டா. 2 பேரை நாங்க விடமாட்டோம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதுங்க. அதே சமயம் சுறா ரூபத்துல இல்ல வரது யாரு, நம்ம ஆணழகன் செட்ரிக் தான் வரா. அவன் அந்த சைனீஸ் பொண்ணை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போகும்போது நேரம் ஆகிட்டு இருக்குது, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அப்புறம் தான் 2 பேரை காப்பாத்த மறுபடியும் முயற்சி பண்ணி அதுக விடாது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது சுறா ரூபத்துல நம்ம முரட விக்டர் கிரம் வர்றான். அவன் வந்து ஹெர்மானியை காப்பாத்தி
எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். அங்க 4வது ஒரு குழந்தை இருக்குது பாருங்க, அது யாருன்னா தங்கச்சி. மகளிர் மட்டும் அந்த குரூப்ல ஒரு அக்கா இருக்கால, போட்டியில பங்கெடுத்திருக்காளே, அவளோட தங்கச்சி. அக்கா ஏதோ ஒரு செடியில மாட்டிக்கிட்டா போல, அவ போட்டியில இருந்து வெளியேறிட்டா. இப்போ இந்த தங்கச்சியை காப்பாத்தணும். 1 மணி நேரம் வரைக்கும் அவங்க தண்ணிக்குள்ள இருக்கிறாப்புல ஏதோ ஒரு மருந்து கொடுத்து தான் உள்ள வச்சிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா அவங்க உள்ள இருந்தாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. என்ன பண்றதுன்னு இவன் குழம்பிட்டு இருக்கான். மேல பார்த்தா ஆளா ஜெயிச்சு ஆனாலங்க செட்ரிக் தாளோட மேல வரான். அடுத்து நம்ம முரட விக்டர் கிரம் ஹெர்மானியோட வரான். தான் தங்கச்சி இன்னும் வரலையேன்னு அவளுக்கு என்ன ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே மகளிர் மட்டும் போட்டியாளர் அந்த அக்காகாரி மட்டும் வருத்தத்தோட அங்க இருக்கிறா. தங்கச்சி வருவாளா இல்லையான்னு. இங்க பார்த்தா நம்மால 2 பேரையும் காப்பாத்தி கஷ்டப்பட்டு மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்ட அந்த செடியோட எஃபெக்ட் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி 2 பேரையும் மேல கூட்டிட்டு போகும்போது அங்க சில்லறையா இருக்கிற நட்சத்திர ராட்சசங்க அவனை போக விடாம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ்ல மேல தள்ளி விட்டுட்டான். அவங்க 2 பேரும் ஒரு வழியா மேல வந்துடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. இவன் மட்டும் மேல போக முடியாம அதை கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது மந்திரக்கோல் எடுத்து இழுத்து செல் அப்படின்னு ஒரு மந்திரத்தை போட்டுறாங்க. ஒரு வழியா இவனும் மேல வந்து விழுகிறான். நல்ல வேலை, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே சந்தோஷம். பெருசா இங்க உயிரிழப்புன்னு எதுவும் ஏற்படவில்லை. அந்த அக்காகாரி தங்கச்சியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா தங்கச்சியை காப்பாத்திக்கிறா, கூப்பிட்டுக்கிறா. நீ மட்டும் தப்பிச்சா பத்தாது அப்படின்னு போட்டியாளரோட தங்கச்சியை காப்பாத்தின பாத்தியா, நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு ஹாரி பாட்டருக்கு முத்தம் கொடுத்து நன்றி சொல்றா. அவ நண்பர் ராணை பார்த்துட்டு நீயும் ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கேட்க ஆமான்னு அவனும் 2 முத்தத்தை வாங்கிக்கிறான். ஒரு வழியா அடுத்த போட்டிக்கு எல்லாருமே தயாராயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. இதுல ஒரு ஆளை காப்பாற்ற வேண்டிய இடத்துல 2 பேரை காப்பாத்துறதுனால கடைசியா வந்தாலும் ஹாரி பாட்டர் தான் தரவரிசை பட்டியல்ல 2வது ஆள்னு டம்பிள்டோர் அறிவிச்சிட்டாரு. முதல்ல வந்தது யாரு? நம்ம ஆனலக செட்ரிக். 2வது நம்ம ஹாரி பாட்டர். 3வது நம்ம முரட விக்டர் கிரம். 4வது மகளிர் மட்டுமே சேர்ந்த அந்த அக்காகாரி. இதுதான் ஆர்டர் இப்ப வரைக்கும். அப்புறம் அகில உலக தலைவர் ஹாரி பாட்டர் கூட ஏதோ பேசிட்டு இருப்பாப்ல. அப்ப நம்ம ஒத்தக்கண்ணை வந்து என்னையா உங்க அகில உலக கூட்டுறவுத்துறை சங்கத்துக்கு ஓசியா இன்டர்ன்ஷிப் வேலை பார்க்கறதுக்காக ஹாரி பாட்டரை கூப்பிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் அவன் அனுப்ப முடியாது அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. கடைசியா ஒரு பையனை இன்டர்ன்ஷிப் நீங்க எடுத்துட்டு போனீங்க, அந்த பையன் திரும்ப உயிரோட வரவே இல்லை, அதனால ஹாரி பாட்டரை கொடுக்க முடியாதுங்கிறாரு ஒத்தக்கண்ணன். ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும்போது நாக்க பாம்பு மாதிரி வெளியில நீட்டி எடுப்பாப்ல. அதை பார்த்ததுமே அகில உலக தலைவருக்கு ஏதோ ஒண்ணு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே காட்டுக்குள்ள போறாரு. ஒத்தக்கண்ணனும் ஏதோ மறுபடியும் அந்த இருமல் டானிக்கு மாதிரி குடிச்சுக்கிட்டே திரியிறாப்ல. காட்டு பக்கம் நம்ம தாடி மாமா கூட வரையில அகில உலக தலைவர் காட்டுக்குள்ள செத்து போய் கிடக்கிறத ஹாரி பாட்டர் பார்த்துட்டு வருத்தப்படுறான். அகில உலக தலைவரையே கொண்டுட்டாங்கன்னு அது பெரிய நியூஸ் ஆகுது. டம்பிள்டோர் அமைச்சரவை மினிஸ்டர் ஒத்தக்கண்ணனை எல்லாரும் உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க டம்பிள்டோரோட ரூம்ல. இப்போ இந்த அகில உலகத்தை தவிர யாரு கொண்டிருப்பாங்கிறது தான் டிஸ்கஷன். ஒத்தக்கண்ணை யார சந்தேகப்படுறான்னா நம்ம ஆண்கள் மட்டும் குரூப்போட வாத்தியார. அவர் ஒரு காலத்துல பிணந்தினியா இருந்ததான். ஆனா அதுக்கு பிறகு அப்ரூரா மாறி தான் பண்ண தப்புகளையும் தான் கூட வேலை பார்த்தவங்களையும் காட்டி கொடுத்து அப்புறம் பாவமன்னிப்பு வாங்கி இப்போ திருந்தி வாழ்றதா சொல்றாங்க. ஆனா பிணந்தினியா இருந்த ஒருத்தன் திருந்தி வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு ஒத்தக்கண்ணை சொல்லிட்டு இருக்கிறார். நம்மால அப்பதான் வெளியில வரும்போது ஒத்தக்கண்ணை வெளியில ஒரு ஆள் நிக்கிறான்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றாப்ல. ஹாரி பாட்டர் நிக்கிறாப்ல. ஹாரி பாட்டர் ஒரு நிமிஷம் நீ உள்ளே ஏறு, நாங்க வந்துடுறோம்னு ஹாரி பாட்டர் உள்ள உட்கார வச்சுட்டு இவங்க 4 பேரும் பேசுறதுக்காக வெளிப்பக்கம் போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹாரி பாட்டர் அங்க இருக்கிற அந்த ஞாபக சட்டி அதுல போய் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். யாரோட நினைவுகள்? அதெல்லாம் டம்பிள்டோரோட நினைவுகள். அதுலயும் குறிப்பா பிணந்தண்ணியாக வாழ்ந்த ஆண்கள் மட்டும் குரூப்போட வாத்தியார், அவரை பத்தி தானே கடைசியா டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ அந்த நினைவு தொகுப்புக்குள்ள போகும்போது கரெக்டா அந்த காட்சிக்கு அவன் போறான். என்னடான்னு பார்த்தா அந்த நினைவுல நம்ம டம்பிள்டோர் கொஞ்சம் இளமையோட இருந்திருப்பார். ஆண்கள் மட்டும் குரூப்போட வாத்தியாரு அப்ப அமைச்சரவையில பிடிபட்டு இருப்பான். பிணந்தண்ணியா இருந்தவனை புடிச்சிட்டோன்னு அவனுக்கு தண்டனை நிறைவேற்றும் போது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உன் கூட வேலை பார்த்தவங்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரு, காட்டி கொடுத்துரு, உன்னை ரிலீஸ் பண்றோம், பாவமன்னிப்பு கொடுக்குறோம்னு. நம்மால ஒரு 4-5 பேர் பேரை சொல்லுவான். ஆனா இவன் சொல்ற பேரெல்லாம் பத்தாது. ஒன்னு செத்து போனவங்க பேரை சொல்ற, இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச பேரை சொல்ற, எங்களுக்கு தெரியாத ஒரு துரோகியை காட்டி கொடு அப்படின்னு அகில உலக தலைவர் அங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற. காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லுவான். அரண்டு போறாங்க எல்லா பேருமே. குறிப்பா அகில உலக தலைவர் அரண்டு போறார். அப்படி பேரை சொல்லும் போதே சம்பந்தப்பட்ட ஆள் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. இவன் தான் அந்த பச்சை துரோகி. ஆனா இந்த பச்சை துரோகி வேற யாரும் கிடையாது, அகில உலக தலைவரோட பையன், சொந்த பையன். தான் பையனே ஒரு பச்சை துரோகின்னு தெரிய வந்த பிறகு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம அவரையுமே அந்த கொடூரமான சிறைச்சாலைக்குள்ள அடைச்சவர் தான் நம்ம அகில உலக தலைவர் போல. அவர் தான் இப்ப காட்டுக்குள்ள செத்து போய் கிடக்கிறார். அவரை யாரு கொன்னா அதை நமக்கு காட்டவே மாட்டாங்க. நம்மள தான் பின்னாடி கெஸ் பண்ணிக்கிறாப்ல வரும். இப்ப நம்ம ஹாரி பாட்டருக்கு தான் கனவுல அடிக்கடி வரான் இல்லையா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்பீங்களா, கையில ஒரு டாட்டூவோட. அவ யாருங்கிற பேரு இப்ப தெரிஞ்சிருச்சு. யாரவன்? அகில உலக தலைவரோட பையன். இது போதுமே, டம்பிள்டோரும் வந்துடுறாரு அந்த சமயத்துல. இந்த மாதிரி அகில உலக தலைவரோட பையனை தான் நான் கனவுல பார்த்தேன். நம்ம வில்ல வால்டமார்கிட்ட அவன் வேலை பார்க்கறான். வால்டமாருக்கு மறுபடியும் உருவத்தை கொடுக்கறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். ஒரே கனவு தனக்கு திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம நடுவுச்சியன் ஆண்கள் மட்டும் வாத்தியார கூப்பிட்டு ஏதோ விசாரிச்சுட்டு இருக்கிறாப்ல. ஹாரி பாட்டர் அந்த பக்கம் வந்ததும் ஹாரி பாட்டரை உள்ள பிடிச்சி இழுத்து, ஏண்டா என்கிட்ட இருந்த ஏதோ ஒரு மந்திர பானம் இருக்கு போல, அதை நீங்க திருடிட்டு போயிட்டீங்களான்னு சத்தம் போடுறாரு. இல்ல நான் திருடலங்கிறான். மொத்தத்தையுமே தூக்கிட்டு போயிட்டீங்கடா பாவிகளா, என் கையில மாட்டினீங்க செத்தீங்க அப்படின்னு மிரட்டுறாப்ல. எந்த மந்திர பானத்தை எவன் திருடிட்டு போனானோ
ஹாரி பாட்டருக்கு திட்டு விழுந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு சின்ன ஒரு பானத்தை ஒண்ண காட்டுறாரு. இது உண்மையை கக்க வைக்கக்கூடிய ஒரு மருந்தா. இந்த மருந்தை உன்கிட்ட கொடுத்தேன்னா இப்ப கேள்வி கேட்டா கூட எல்லா உண்மையும் நீ டப்பு டப்புன்னு சொல்லிடுவேன். நீயே முடியாதுன்னு நினைச்சாலும் உன் வாய் சும்மா இருக்காது, போட்டு கொடுத்துரும். உண்மையெல்லாம் உளறி கொடுத்துரும். அப்பேற்பட்ட ஒரு மருந்து போல அது. இதை பயன்படுத்த வேண்டியது வரும்னு மிரட்டுறாரு. ஒழுங்கா திருடிட்டு போனதை கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தா 3வது போட்டி. இந்த 3வது போட்டி ஒரு மேஸ் போட்டி போல தெரியுது. வெற்றி கோப்பை அதுக்கு மத்தியில நம்ம ஒத்தக்கண்ணனால வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு டம்பிள்டோர் அறிவிக்கிறார். ஒத்தக்கண்ணன் தான் அந்த வெற்றி கோப்பைய அந்த மேஸுக்கு மத்தியில, மேஸுக்கு என்ன தமிழ்ல இந்த பாதை எந்த பாதை எங்கிட்டு போகுதுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம ஒரு செட்டப் இருக்கும்ல, அந்த மாதிரி செட்டப். அதுக்கு மத்தியில கோப்பையை வச்சுட்டு வரார். அந்த கோப்பையை யாரு கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அவருக்கு தான் அந்த உலக அழியா புகழ் கிடைக்கும் அப்படின்னு அறிவிக்கிறார். பசங்க எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. ஒரு கால் உள்ள யாருக்காவது ஆபத்து இருந்தா, உதவி தேவையானது தேவைப்பட்டா வானத்தை நோக்கி நீங்க புகையை எழுப்பி விடுங்க, உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றார். அந்த இதுல இருந்து வெளியில வரதுக்காக நம்ம ஆனலங்க செட்ரிக்கு கிட்ட குட் பை சொல்லி நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறார். அப்பா ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். ஒத்தக்கண்ணே நம்ம ஹாரி பாட்டருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறார். எல்லாம் உள்ள போனா, உள்ள போன பிறகு அந்த பாதை கண்ணாபின்னான்னு மாறுது. ஏகப்பட்ட மாயை எங்க இருக்குது. இது பத்தாதுன்னு நிறைய புகை வேற, பனி வேற. யாரு எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியல. சரி, வெறும் செடி கொடியா தானே இருக்கு, அதனால பிரச்சனை வராதுன்னு பார்த்தா அந்த செடிகளுக்குள்ள இருந்து வரக்கூடிய வேர் போட்டியாளர்களை பிடிச்சி இழுக்குது. அதுலயும் குறிப்பா அந்த பொண்ணை போட்டுச்சு இழுக்குது. அதே சமயம் நம்ம முரட விக்டர் கிரம அந்த பக்கத்துல இருக்கிறான். அவன் கண்ணு ஒரு மாதிரியா மாறி இருக்கிறத கவனிக்கலாம். அவன் ஏதாவது செஞ்சானோ என்னவோ தெரியல. அவ இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்த நம்ம ஹாரி பாட்டர் வானத்துல புகை எழுப்பி உதவி தேவைன்னு அறிவிக்கிறார். சோ அந்த பொண்ணுக்கு அடுத்து உதவி கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். அடுத்து முன்னேறி போகையில எதுக்கு நம்ம முரட விக்டர் கிரம் வருவான். ஐயோ, ஹாரி பாட்டர் ஏதாவது பண்ண போறான்னு பார்த்தா ஹாரி பாட்டர் அவன் ஒண்ணுமே பண்ணல. யாரோ ஒரு ஆளோட வசியத்துல இருக்கிறாப்ல தெரியுது. அப்புறம் நம்ம ஆனலக செட்ரிக் வரான். செட்ரிக் இவனை பார்த்துட்டு இவன் தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு மேபி பண்ணிருக்கலாம் வசியத்துல. அவன் மேல மந்திரத்தை பிரயோகிக்க போகும்போது வேணா அவசரப்படாத, அவன் சுயநினைவுல இல்ல, யாரோ ஒருத்தவங்களோட வசிய கட்டுப்பாட்டுல இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்லி அவனையும் எதுவும் செய்ய விடாம காப்பாத்துறான். ஆனா எடுக்க பார்த்தா அந்த வெற்றி கோப்பை தெரியுது. சரி, அதை எடுக்கலாமே இப்ப 2 பேரும் போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. படுவேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. திடுதுப்புன்னு பார்த்தா அந்த செடிகள் இருந்து வரக்கூடிய வேறு அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு விரட்டிட்டே வருது. ஹாரி பாட்டர் எஸ்கேப் ஆகி முன்னாடி போயிட்டான். ஆனா ஆனலக செட்ரிக் மட்டும் மாட்டிக்கிறான். பிடிச்சு கண்ணா முன்னாடி இழுத்துக்கிட்டு இருக்குது. காப்பாத்து காப்பாத்து ஹாரி காப்பாத்துன்னு கத்துறாப்ல. ஹாரி பாட்டருக்கு இந்த பக்கத்துல பார்த்தா வெற்றி கோப்பை. இதுக்காக தான் இம்புட்டு போராட்டம். இந்த பக்கம் பார்த்தா இவனை காப்பாத்தணும். இவனை காப்பாத்துறோம்னா வெற்றி கோப்பை கிடைக்காது. வெற்றி வேணுமா, இவனோட உசுறு வேணுமான்னு யோசிச்சவன் உசுறுதான் முக்கியம்னு முடிவு பண்ணி அந்த வேர்கள் கிட்ட இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி மந்திரம் போட்டு ரிலீஸ் பண்ணி அவனை காப்பாத்தி மேல தூக்கி விடுறான். ஒரு நல்ல வேலை, எங்க வெற்றிக்காக என்னை விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சேன், தேங்க்ஸ் சொல்றாப்ல. சரிவா, ஒன்னாவே போய் அந்த கோப்பை எடுக்கலான்னு பேசுறாங்க. ஹாரி பாட்டர் தான் அந்த ஐடியா கொடுக்குறான், ஒன்னாவே எடுக்கலான்னு. பின்னாடி வேற படு வேகமா புயல் மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அந்த பாதம் மூடிக்கிட்டே இருக்குது. வேகமா ஓடி போய் 2 பேரும் ஒன்னாவே அந்த கோப்பையோ கையில பிடிக்கிறாங்க. அடுத்த நொடி பார்த்தா எங்கேயோ ஒரு சுடுகாட்டு பக்கத்துல வந்து விழுகிறாங்க. இது என்னடா புதுக்கரையா இருக்குன்னு யோசிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்கல்ல, ஒரு ஷூவை கையில பிடிக்கும் போது கூட அது ஒரு போர்ட்டல் கீன்னு சொன்னாங்க. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அந்த ஷூ கீ கொண்டு போய் இறக்கி விட்டது. அதே மாதிரி இப்போ இந்த வெற்றி கோப்பைங்கிறது இதுவும் ஒரு போர்ட்டல் கீ தான். எந்த ஒரு பொருளை தொட்டா எங்க போகணுங்கிறத ஒரு மந்திரவாதி நினைச்சா அதுல மந்திரம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இதை தெரியாம அதை தொடுறவங்க மந்திரம் போட்டவன் எங்க போய் இவங்க லேண்ட் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணானோ அந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். அதே மாதிரி இங்க சுடுகாட்டு பக்கம் இறங்கி இருக்காங்க. இங்க இருக்கிற அந்த சிலையை நான் கனவுல அடிக்கடி பார்த்திருக்கிறேன். நாம தப்பான இடத்துக்கு வந்திருக்கிறோம், உடனே இங்க இருந்து நம்ம போயாகணும்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா அந்த எலியன் உள்ள இருந்து வரான். எதையோ கையில கொண்டு வரான். அவனை பார்த்ததுமே ஆனலக செட்ரிக் கையில மந்திரக்கோல் எடுத்து அவர்கிட்ட இருக்கிற எலியங்கிட்ட இருக்கிற அந்த மந்திரக்கோலை தூக்கி எறின்னு மந்திரம் போடுவார். ஆனா அதுக்குள்ள முந்திக்கிட்டு எலியன் இவரை மந்திரம் போட்டு உட்கார வச்சிடறான். மயங்கி கிடக்கிறாரு ஆனலக செட்ரிக். அடுத்து நம்ம ஹாரி பாட்டர் தூக்கி அந்த சிலையில லாக் பண்றாப்ல ஒரு மந்திரத்தை போட்டாப்ல. எதுக்கு பார்த்தா ஒரு பெரிய பானை ரெடி ஆயிட்டு இருக்குது. தேவையான எல்லா ஐட்டத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. அதுல இவரோட கையில குழந்தை ரூபத்துல தம்மா துண்டா தலை மட்டும் இருக்குது பாத்தீங்களா. இதுதான் நம்ம வால்டமார்ட். போன பாட்டுக்கு முந்தின பாட்டுல பாத்துருப்போம்ல, இன்னொருத்தரோட பின்னந்தலையில இருப்பாரு ஒட்டுனி மாதிரி. கிட்டத்தட்ட இப்பயும் அதே நிலைமையில தான் இருக்கிறார். உருவத்துக்காக தான் இவ்வளவு போராட்டமும். அவர் அந்த சட்டிக்குள்ள தூக்கி போடுறான். அடுத்து வால்டமார்ட்டோட அப்பாவோட கல்லறை தான் அது. அந்த கல்லறையில அப்பாவோட எலும்பெடுத்து அதையும் உள்ள போடுறான். அப்புறம் எதிரியின் ரத்தம், விசுவாசியோட கை அப்படின்னு சொல்லி நம்ம எலியன் அவன் தான் விசுவாசி இல்லையா, அவனோட கையையே வெட்டி அதுக்குள்ள போடுறான். அப்புறம் கடைசியா எதிரியின் ரத்தம், நம்ம ஹாரி பாட்டரோட ரத்தம், கையை கிழிச்சு ரத்தத்தை எடுத்து அதையும் உள்ள சுட்டுறான். இப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுமே இவ்வளவு காலமா உருவமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த வால்டமார்ட்டுக்கு இப்போ உருவம் கிடைச்சிருச்சுங்க. பழைய ரூபத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். ஆனா ராட்சச ரூபத்துல இருக்கிறான். அவனோட மனித ரூபம் மாறி முகமெல்லாம் ஒரு மாதிரி குழஞ்சு போய் கிடக்குது. இதுதான் இவனோட நேச்சுரல் ரூபம். எப்படி இவ்வளவு கோரமா மாறினான்னா, தடை செய்யப்பட்ட மந்திரங்களை திரும்ப 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 பவருக்காக பயன்படுத்திட்டே போனா இப்படித்தான் பக்க விளைவு ஏற்படும் போல. அப்படித்தான் மாறி நிக்கிறான். என் மந்திர கோலங்கன்னு கேட்கிறாப்ல. உடனே நம்ம எலியனும் மந்திர கோலம் எடுத்து கொடுக்குறாப்ல. உன் கையை காட்டுன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா உடஞ்ச அந்த கையை காட்டுவான்.
கையை கொடுக்க போறாரோன்னு. டேய் முட்டாள், நல்லா இருக்கிற கையை காட்டுறான்னு கேட்கறாப்ல. இவனுக்கு ஒன்னும் புரியல. நல்லா இருக்கிற கையை காட்டுறான். கையில அந்த டாட்டு போட்டிருக்கும்ல, அந்த டாட்டு மேல கையை வச்சு ஏதோ மந்திரம் போட்டதும் விசுவாசிகள் எல்லாம் வரட்டும்ங்கிறாரு. பார்த்தா வானத்துல இருந்து நிறைய பேர் பொசுக்கு பொசுக்குன்னு வந்து விழுகுறாங்க. இவங்க எல்லாம் விசுவாசிக்க போல. அவங்க எல்லாரோட கையிலயும் இந்த மாதிரி டாட்டு இருக்கும் போல தெரியுது. சோ எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. உங்கள யாருமே எனக்கு உருவத்தை கொடுக்கணும், என்ன திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்ல. ஒரு பையகிட்ட விசுவாசம் இல்லன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அதுல குறிப்பா ஒரு ஆளை பாட்டுறோம். இவன் யாருன்னு நல்லா ஒத்து பாருங்க. நம்ம சின்ன செம்பட்டியானோட அப்பா, பெரிய செம்பட்டியன். அவன் ஆக்சுவலா வால்டமார்கிட்ட வேலை பார்க்கறவன் போல தெரியுது. நீ கூட உதவி பண்ணலன்னு கேட்கும்போது, இல்ல நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி உதவி கொடுக்கணும் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனா இப்பவும் நீங்க காட்டின அந்த பாதையில தான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யலாங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாப்ல. உங்க எல்லாருக்கும் நம்ம எளிய எவ்வளவோ பரவாயில்ல, எனக்கு இன்னைக்காவது உதவி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அதுக்கு சன்மானமா அந்த இழந்த கையை மறுபடியும் கொடுக்குறேன்னு மந்திரம் போட்டு கொடுக்குறாரு. அப்புறம் கீழே கிடக்கிற நம்ம ஆனலக செட்ரிக்க காலாலேயே மிதிச்சு யாரா அவன் அப்படின்னு கேட்கிறாப்ல. அவன் மேல கை வச்ச அவ்வளவுதான் அப்படின்னு கோவப்படுறாரு நம்ம ஹாரி பாட்டர் இங்கதான் இருக்கிறியா? இவ்வளவு நேரம் நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. 12-13 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கொல்ற முயற்சியின் போது உன்னை காப்பாத்துனது யாருன்னு தெரியும்ல? உன்னோட அம்மா தான் உசுர கொடுத்து உன்னை காப்பாத்தினா. வதைபடு வந்திரத்தை தாண்டி உயிரோடு இருக்க நீதான்னு ஊர் உலகெல்லாம் உன்னை பீத்தி பேசிட்டு இருக்குது. அப்ப உன்னை என்னால தொட முடியல, ஏன்னா ஒரு மந்திர வளையத்தை மேல போட்டிருந்தா அவங்க அம்மா. ஆனா இப்ப என்னால தொட முடியும் சொல்லி நெத்தியில வச்சு ஒரு அழுத்துறாரு, தொட்டு காட்டுறாரு. பையன் துடிக்கிறான். சரி, இந்த தடவை நீயா நானு பாத்துறோம்னு சொல்லி அவனை அந்த சிலையில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஆனலங்க செட்ரிக்க வதைபடுன்னு சொல்லி சாபம் கொடுத்து அவரை கொன்னுறாப்ல. ஆனலங்க செட்ரிக் இறந்து போயிடுறான். இந்த கோவத்துல அவர் கூட சண்டை போறதுக்கு நம்ம ஹாரி பாட்டர் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் தயாராகி சண்டை போட வந்துட்டான். அவர் வதைபடுன்னு மந்திரத்தை போடுறாரு, இவன் தூக்கி எறின்னு மந்திரத்தை போடுறான். ரெண்டு மந்திரம் மோதிக்கிட்டு படு பயங்கரமா இந்த பக்கமா அந்த பக்கமானு போய்கிட்டு இருக்குது. சரிக்கு சமமா இருக்கிறாங்க. ஆனா வால்டமார்ட்டோட பவர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு மாதிரி தெரிகிறது. ஆனா லாஸ்ட் மினிட்ல பார்த்தா வால்டமார்ட்டோட அந்த மந்திரக்கோல்ல இருந்து 3 ஆவி வெளியில வருது. ஏன்னா அந்த மந்திரக்கோல் இப்ப ரொம்ப பலவீனமா இருக்குது. 2 சக்தி நேருக்கு நேரா போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மந்திரக்கோளால கடைசியா செத்த ஒரு 3 பேரோட ஆவி அந்த இடத்துல வெளிப்படுது. கடைசியா செத்தது யாரு? நம்ம ஆனலகன் செட்ரிக். சோ அவனோட ஆவி வருது. அதுக்கு முன்னாடி செத்த 2 பேர் யாரு? ஹாரி பாட்டரோட அப்பாவும் அம்மாவும். அவர்களோட ஆத்மாவும் ஆவியும் வெளியில வருது. கடைசி நொடி இவங்களை நான் சமாளிக்கிறேன், வால்டமார்ட்டை நாங்க சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆனலகன் செட்ரிக்கோட ஆவியோ, என்னோட பாடி இங்க இருக்க வேண்டாம், கோப்பையை எடுத்துட்டு என்னோட பாடியையும் எடுத்துட்டு நீ அங்க போயிடு, அது வரைக்கும் நாங்க சமாளிக்கிறோம்னு சொல்லி அந்த ஆத்மாக்கள் ஒரு செகண்ட் சமாளிக்கும். அந்த கேப்ல கோப்பை இங்க வரட்டும்னு மந்திரம் போட்டு கோப்பையை கையில பிடிக்கிறான். கோப்பையை கையில பிடிக்க அதே சமயம் நம்ம ஆனலகன் செட்ரிக்கு மேல கைய வைக்க கரெக்டா இருக்கும். அப்படியே போட்டலாகி மறுபடியும் பழைய இடத்துக்கே போய் சேர்ந்துடுறாங்க. கோப்பையோட அவங்க 2 பேர் வரதை பார்த்து எல்லாரும் கைத்தட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஹாரி பாட்டர் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறான். அதை பார்த்து போட்டியில இருந்த அந்த அக்கா ஹாரி அழுகிறா. அப்புறம் டம்பிள்டோர் ஓடியாராரு, அமைச்சர் மினிஸ்டர் ஓடியாராரு, எல்லாரும் ஓடியாராங்க. பார்த்தா வால்டமார்ட் திரும்ப வந்துட்டான், செட்ரிக்க கொன்னுட்டான், ஆனலங்க செட்ரிக்க கொன்னுட்டான்னு ஒரே அழுக. எல்லா பேரும் அழுகுறாங்க. எல்லா பேரும் ஐயோன்னு பதறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு வசியத்துல இருந்தால நம்ம முரட விக்டர் கிரம் அவன் கூட இப்ப நார்மல் மோடுக்கு வந்துட்டான். பாடி ரொம்ப நேரம் இருக்க கூடாது, பாடி எங்க இருந்து எடுத்துட்டு போன ரேஞ்சுக்கு யாரோ சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனலக செட்ரிக்கோட அப்பா கூட ஓடியாந்து என் புள்ள போயிட்டானேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. உனக்கு காயமா இருக்கு, நீ வான்னு ஒத்தக்கண்ணே நம்ம ஹாரி பாட்டரை மட்டும் சைலண்டா அங்க இருந்து கூட்டிட்டு தான் ரூமுக்கு கூட்டிட்டு வரார். ரூமுக்குள்ள வந்ததுமே கதவை சாத்துறார். ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறார். ரத்தம் போயிருக்குல்ல, எங்க காட்டு அப்படின்னு காட்டுறார். ரத்தம் போயிருக்குன்றது அவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அவரை பாத்தையா, அவர் எப்படி இருந்தார் அப்படி இப்படின்னு வால்டமார்ட் வில்லனை பத்தியே விசாரிச்சிட்டு இருக்கிறார். அப்புறம் அவர் அடிக்கடி அந்த டானிக் குடிப்பாப்ல, அப்படி டானிக் குடிக்க முயற்சி பண்றாரு. டானிக் காலி ஆயிடுச்சு. சரி, ரொம்ப தான் நிறைய ஸ்டாக்ல வச்சிருக்கிறோமேன்னு ஸ்டாக்ல செக் பண்ணி பாக்குறாரு. இருக்கிற எல்லாத்துலயுமே காலி ஆயிடுச்சு, எதுலயுமே அது இல்ல. அப்பதான் ஃப்ளோல அந்த கல்லறையில அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறார். அப்பதான் ஹாரி பாட்டர் பிடிக்கிறான். எது கல்லறையா? நான் போன இடத்துல கல்லறை இருந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கரெக்டா கெஸ் பண்ணி கேட்டுறான். அப்போ நீங்க தான் துரோகம் பண்ணதா அப்படின்னு கேட்கறான். அவரும் ஆமா, உன்னோட முதல் போட்டி டிராகன் தான் இருக்குங்கிறத பல பசங்கள் மூலமா உனக்கு சேதி அனுப்பிச்சது நான் தாங்கிறாப்ல. அப்புறம் 2வது போட்டிக்காக அந்த டிராகன் முட்டைக்குள்ள இருக்கிற க்ளூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ள தான் போய் பார்க்கணுங்கிற அந்த விஷயத்தை ஆனலக செட்ரிக் மூலமா தெரியப்படுத்துறது இவர் தான். அவனுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாரு, அவன் இவனுக்கு உதவி பண்ணணும்னு பாஸ் பண்ணிருப்பான். அந்த மாதிரி போயிருக்குது. இப்படி எல்லா கேம்லயும் ஜெயிச்சு அந்த மந்திர கோப்பையை இவன் பிடிக்கணுங்கிறதுக்காக கடைசி கேம்ல அந்த 3வது ரவுண்ட்ல நம்ம விக்டர் கிரம்ம வசியப்படுத்தி அந்த பொண்ணை வேர் பிடிக்கிறாப்ல செஞ்சது இவர் தான். ஏன்னா அந்த கோப்பையை இவன் தான் பிடிக்கணுங்கிறதுக்காக வசியப்படுத்தி வச்சு மீதி ஆட்களை நிப்பாட்டிட்டு ஹாரி பாட்டர் போய் கோப்பையை பிடிக்கணும். அந்த கோப்பை மேல போர்ட்டல் கீ சாபத்தை கொடுத்தது இவன் தான். அதை தொட்டா யாரு வேணாலும் அந்த சுடுகாட்டுக்கு போவாங்க. அப்படி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சது இவன் தான். இது எல்லாமே இவன் அங்க கொண்டு போறதுக்காக இவர் நடத்தின சதி. அங்க என் கடவுள், என் ஆண்டவர், என் முதலாளி வில்லே வால்டமார்ட் அவர் உன்னை கொல்ல முயற்சி பண்ணிருப்பாரு, நீ எஸ்கேப் ஆயிருக்கிற. பரவாயில்ல, குருவால முடியாதத இந்த சிசியை முடிச்சு காமிச்சா எனக்கு நல்ல சன்மானம் கிடைக்கும். அவருக்காக உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதவு வெடிக்கப்படுது. உடைச்சு எரிச்சுக்கிட்டு உள்ள வராங்க நம்ம ஆட்கள், வாத்தியார்கள் எல்லாம். அவனை மந்திரக்கோள் முன்னாடியில புடிச்சு நிப்பாட்டிட்டாங்க. எங்க உண்மையான ஒத்தக்கண்ணை எங்க அப்படின்னு மிரட்டினதும்
அவன் சொல்ல மாட்டேங்கிறான். வாயில அந்த உண்மையை சொல்லக்கூடிய அந்த மருந்து வச்சிருக்காங்கல்ல, அதை ஊத்தி விட்டுறாரு நம்ம நடுவுச்சிய. அதை குடிச்சது வேற வழியில உண்மையை தான் சொல்லி ஆகணும். அந்த பொட்டிக்குள்ள இருக்காருன்னு சொல்லிடுறாரு. பொட்டியை ஓபன் பண்ணா அது பல பொட்டிகளா ஓபன் ஆகுது. கீழே பார்த்தா ஒரு பெரிய பாதாள மாதிரி இருக்குது அந்த பொட்டி. அந்த பொட்டிக்குள்ள தான் உண்மையான ஒத்த கண்ணே இருக்கிறாப்ல. நல்லதா இருக்கிறாரு, உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அப்போ உண்மையான ஒரு ரூபத்தை காட்டுன்னு கேட்கும்போது ஏற்கனவே அவன் அந்த மருந்து காலியா போச்சு. இவன் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மருந்து எல்லாம் நம்ம நடுவுச்சியனோட மருந்து. அவரோட ஸ்டாக்கை யாரோ திருடிட்டதா ஹாரி பாட்டரை விசாரிச்சுட்டு இருந்தாப்ல, அதை மொத்தத்தையும் திருடினது இவன் தான். இப்போ உண்மையான ரூபத்துக்கு மாறும்போது பார்த்தா பாம்பு மாதிரி அடிக்கடி நாக்க நீட்டிக்கிட்டு இருக்கிற இவன் நம்ம உலகத் தலைவரோட பையன். காட்டுல ஒருத்தர் செத்து போய் கிடந்தாருல, அவரோட பையன். அவரை கொன்னது கூட இவன் தான். காட்டுக்குள்ள வச்சு கொன்னு இருப்பான். ஏன் தெரியுமா? ஞாபகம் வச்சு பாருங்களேன். நம்ம ஹாரி பாட்டரை இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் வான்னு கூப்பிடும்போது நம்மால நாக்க நீட்டி நீட்டி பாம்பு மாதிரி பேசும்போது அவர் பார்த்துட்டாரு, சந்தேகப்பட்டாரு. அவர் பார்வையிலேயே அந்த சந்தேகம் நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்பா எடிட்டர் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை போடு. சந்தேகப்பட்டாப்ல, அப்பா தானே அப்படின்னு விட்டா பின்னாடி பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி காட்டுக்குள்ளேயே வச்சு பெத்த தகப்பனையே கொன்னு போட்டார். அதே மாதிரி அவர்தான் பெத்த புள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பயல ஜெயில அடைச்சாப்ல. அப்படி ஜெயில இருந்தவன் எப்படியோ தப்பிச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம டம்பிள்டோர் என்ன சொல்றாரு, இப்போ சிறைச்சாலைக்கு செய்தி அனுப்புங்க, காவலாளிகளுக்கு செய்தி அனுப்புங்க, ஜெயில கிடக்க வேண்டிய கைதி தப்பிச்சிருக்கிறா, இவனை மறுபடியும் கொண்டு போய் ஜெயில போடணுங்கிறாப்ல. நடுவுச்சியன் துப்பாக்கி மாதிரி மந்திரக்கோலை வச்சு அசைய விடாம அப்படியே அவரை பிடிச்சிக்கிட்டாப்ல. அதுக்கு பிறகு பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி ஒரு உசுறு போயிடுச்சுன்னு இறந்த உசுரை பத்தி, அவனோட பேரை பத்தி, புகழை பத்தி நல்லபடியா 4 விஷயம் எடுத்து சொல்லி அஞ்சலி செலுத்துறாங்க. அப்புறம் நம்ம டம்பிள்டோர் ஹாரி பாட்டர் கிட்ட பேசும்போது எப்படி அப்பேற்பட்ட ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சேன்னு கேட்கும்போது லாஸ்ட் மினிட்ல வில்லனோட கையில இருந்த அந்த மந்திரக்கோளால கடைசியா செத்த 3 பேரோட ஆத்மா வெளியில வந்திருக்கு. யாரு? ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா, அப்புறம் கடைசியா செத்த நம்ம ஆனலக செட்ரிக்கோட ஆன்மா. அவங்க உதவினால நீ தப்பிச்சிருக்கிற. இனி ரொம்ப கவனமா இருக்கணும். உருவம் கிடைக்காமையே அவ்வளவு சேட்டை பண்ணா, இப்போ உருவம் கிடைச்சிருச்சு. விசுவாசிகளை வேற நிறைய பேரை கூப்பிட்டு இருக்கிறான். இனி ரொம்ப கவனமா இருக்கணும்னு எச்சரிக்கிறார். அப்புறம் பார்த்தா போட்டியில பங்கெடுக்க வந்த ஆட்கள் ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம முரட விக்டர் கிரம் குட் பை சொல்லிட்டு இருக்கான். அக்கா ஹரி மறுபடியும் நம்ம ராணுக்கு முத்தம் கொடுத்து நாங்க போயிட்டு வரோம்னு குட் பை சொல்றாங்க. சோ மகளிர் மட்டம் குரூப் கிளம்புது. அடுத்து ஆண்கள் மட்டம் குரூப் கிளம்புது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம படிக்க வரும்போது இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷமும் பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம பசங்க புலம்பிக்கிட்டே இருக்க, கடைசியா நம்ம பறக்கிற குதிரையில தேர்ல வந்தாங்கல்ல மகளிர் மட்டம் குரூப்போட வாத்தியாரம்மா, அந்த அம்மாவும் புறப்பட்டு போயிடுது. ஆண்கள் மட்டும் நீர்மூழ்கி கப்பல்ல வந்தாங்கல்ல, அவங்களும் தண்ணிக்குள்ள மூழ்கி புறப்பட்டு போக அப்படியே படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. நல்லா இருந்ததுல. உருவமே இல்லாம எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாப்ல, இப்ப அவருக்கு உருவம் கிடைச்சிருச்சு. இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்த காத்துக்கிட்டு இருக்கிறாரோ என்னவோ. அடுத்த பாகத்துல மறுபடியும் சந்திப்போம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்த பாகம் 2-3 நாள்ல ரெடி ஆயிடுச்சுன்னா அதையும் இப்ப நான் பேசும்போது அந்த லிங்க் இருந்தா இங்க கொடுக்கப்படும். அப்படியே அடுத்தடுத்து கிளிக் பண்ணி கண்டினியூவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த பாகத்துல சந்திப்போம். தேங்க்யூ.